தெரியாத என்ன பாத்து ஐயோ பாவி கிருகிருன்னு சொல்லி இந்த பாராய பூமியிலே சிரமானது பட்டு உதிரமானது ஆறா வெள்ளமா போதப்பா. நான் தான் நகலன்னு சொன்னேன்னா அது சொல்லிட்டா. இப்ப நான் சொன்னது அப்படியே சொல்லுவா. ஏந்துட்டா ஏந்திரு ஏந்துட்டாவா ஏந்திருப்பா. நீ சொன்னீங்க நான் வந்து வீழ்ந்து என் மண்டு நான் அதுல பட்டு நெத்தில அடி பட்டு நத்தம் ஒழுணுமா நத்தம் நான் பிளாஸ்டிக் போட்டு அதான் உனக்கு என்னமா ஹாஸ்பிட்டல் போய் பிளாஸ்டிக் போயிட்டு வரணுமாமா. பிளாஸ்டிக் இல்ல பிளாஸ்டிக் சொல்லுவாங்க. அதான் பிளாஸ்டிக். ஆமா தர்மராஜா சொன்னதை செவியார கேட்டாயா? ஒன்றும் அறியாதவர் போல் இருக்கின்றீர் என்று இருக்கிறார். ஒன்று அறியாத போல் இருக்கிறேன். அவன் விஷயத்தை அறியாத வண்ணமா இருக்கியா? நான் என்ன அறியாத இருக்கேன்? என்ன அறியாதுங்கிற நீ வந்து இன்னிலிருந்து எத்தனை நாளாவது? ஒரு 7 நாளாவது. 7 நாளாவது. இந்த 7 நாளா நீ என்ன அறியாதுங்கிற? கத்திரிக்காய் அறியலையா? மண்டைக்காய் அறியலையா? மண்டைக்காய்ங்க அறியலையா? கத்திரிக்காய் காய்ங்க அறியலையா? முருங்காய் காய்ங்க அறியலையா? இல்ல உருளைக்காய் அறியலையா? இல்ல சேப்ப காய்ங்க அறியலையா? கோழிக்கறி அறியலையா? ஆட்டுக்கறி அறியலையா? மீன் அறியலையா? முட்டை அறியலையா? எது அறியாதுங்கிற நீ? நீ உரைப்பதோ போதனை புசிக்கக்கூடிய பொருள் வகைகள். நீ அறியாத என்ன ஆகுது? உணவு வகைகள். ஆனா அப்படி அறியும் போது ஏன் சொல்றேன்னா அப்ப அறியும் போது இந்த பெண்கள்லாம் அருவாமல்ல வெங்காயம் பதார்த்தம் அறிஞ்சு கொண்டே இருப்பாங்க. காய்கறி அறியும் போது உன்னுடைய கருணை அங்க இருந்தாதான் அங்க வந்து கையில அந்த பிள்ளையாடு வராத ரத்தம் வராது காய்கறி அறிய முடியும். என்னுடைய அனுக்கிரகமானது அருவாமலை முகப்படவிலே இருந்தால்தான் கரத்திலே பின்னப்படாமல் அவர்கள் அதை அறிந்து செயலை சீர்படுத்த முடியும். அது உன்னுடைய அனுகிரகம் இருக்காதானே? இல்லனா அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த அருவாமல்ல கை அறிஞ்சுக்குவாங்க, ரத்தம் ஒழுகும், ரணகாயமா ஆயிடும். அதுதான் அதனால்தான் ஒன்று அறியாத போல் இருக்கின்றீரே. சரி, ஏன் அவ்வளவு கஷ்டமா சொல்றாரு? அதை கேட்டாதானே தங்க மாதிரி அவனுக்கு என்ன சொன்னாரு? ஜாடையாக பதங்கி நமக்கே என்று ஒரு மூளை இருக்கலாமோ, இது எல்லாம் உன் வேலை என்று உரைக்கிறார். ஆமா, யாரு அண்ணா சக்காத்தி பிள்ளை பாக்குற மாதிரி பாக்குறாரு அப்படின்னு என்ன பார்த்து சொல்றாரு. அவர் உன்ன சொல்றாரு, நான் அப்படியே பாக்குறேன். சக்காத்தி பிள்ளை எப்படி பாப்பாங்க தெரியுமா? எப்படிப்பா? ஒரு கல்யாணம் ஆயிருக்கும், கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்திருக்கும். ஆமா, விதிவாசமா இந்த அம்மா காலம் ஆயிடுவாங்க. அறியாத பையன் குழந்தைய வேற காப்பாத்தணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க? பெரியவங்களா பார்த்து 2வது ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க, மறுமணம். ஆமா, அந்த அம்மா புண்ணிட்டு வருவாங்க. அந்த வீட்டுக்காரும் போது என் கண்ணு, என் மணி, என் மூக்கு அப்படின்லாம் கொஞ்சுவாங்க. வர புதுசுல வந்த உடனே வீட்டுக்காரும் போது அப்படிதான் கொஞ்சுவாங்க. இவரு வேலைக்கு போயிட்டு அப்புறம் குழந்தை வந்து ஏதோ தப்புக்கு செய்யாத ஏதோ சிறிய தவறு நடக்கும். ஏன்னா ஒரு செய்தி வச்சுக்கோ, இந்த அக்காச்சி பெற்றது இதுக்கு அண்ணன் குத்தம், அவங்க அம்மா சேர்ந்தாலும் கூடவே சாப்பிட கூடாதா, தாலி உண்டு இல்லைன்னு அறக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சக்காத்து புள்ளி பாக்குறது. அதான் தான் பள்ளி சொல்ல மாட்டாங்க, முன்னாடி சக்காத்து பிறந்த பள்ளி அப்படி சொல்லுவாங்க. வீட்டுக்காரங்க போது கொஞ்சுவாங்க. அதே போல கதையா தர்மராஜா நீ ஒரு வாரமா ஜாலியா சக்காத்து புள்ளி பாக்குற மாதிரி பாக்குறியா அப்படின்னு பாக்குறேன்னு சொல்றாரு. நானாப்பா பாக்குறாரு? அப்படிதான் அவரு நினைக்கிறாரு. இல்ல அப்படி பாக்குறாரு அவர் நினைக்கிறாருங்க. சரிங்க, ஏங்க அப்படி மன கஷ்டமா சொல்றீங்க?
அதுபோல் துரியனுக்கு ஏது ஈவி இரக்கம் ஒன்னு கேக்குறேன். ஆடு மழையில நினைந்தால் கோனாய்க்கு துக்கமா சந்தோஷமா? ஆடு மழையில நினைந்தா கோனாவுக்கு சந்தோஷம் தாங்க. அது அனுபவம் இருக்காங்க சொல்லு. எங்க ஊர்ல தத்து பிள்ளை ஒரு யாதவ பிள்ளை இருந்தார். யாதவ பிள்ளை. ஆமா சரி. அவருக்கு 2 பிள்ளைங்க. சரிங்க. நல்லா வளர்த்தாரு. சரிப்பா. நல்லா படிக்க வச்சாரு. சந்தோஷம். 2 பசங்க கல்யாணம் ஆச்சு பாரு. புண்ணியவங்க வந்தாங்களே தனி வழுக்கு ஓடணும் கேக்குறாங்க. அதாவது மருமகள் வந்து 3ஆம் மாதமே குடும்பம் லடபடப்பட்டு பிரிவினை ஆகி போச்சு. குடும்பத்தை பிரின்னு சொல்றாங்க. அவருக்கு நிலம் ஒண்ணும் கிடையாது. அவருக்கு சொத்துன்னு இருக்கிறது 30 ஆடு. 30 ஆடு. அந்த 30 ஆடுல ஒரு ஆடு நொண்டி ஆடு. ஓ அதான் நொண்டினா காணது சொல்லுவாங்க. நொண்டி அவங்கல 2 பிள்ளைக்கு 2 10 ஆடு கொடுத்துட்டாரு. பிரிச்சுட்டா பாக்குறேன். அந்த 2 பசங்க நொண்டி ஆடு எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு அவரு பழகினமே. ஆமா. அவர் பாகத்துல தள்ளி விட்டாங்க. ஓ 9 ஆடு நல்ல ஆடு, ஒரு ஆடு இந்த நொண்டி ஆடு, ஆக மட்டும் 10 ஆடு அவர் வச்சிருக்காங்க. பெரியவர்கிட்ட தள்ளி விட்டாங்க. இந்த 2 பசங்களும் ஊர் வாரம் ஊர் பயிர் மேய்ச்சி ஊர் சாண்டிஸ்க்குன்னு வரும். அவங்க 2 பிள்ளைங்களா? ஆனா அவரு பெரிய ரோஷக்காரர் அவரு. யாரும் ஒண்ணும் சொல்லக்கூடாது. நியாயமானவரு. ஆமா. தொலைவா ஓட்டி போய் மேய்ப்பாரு காட்டுக்கு. ஆமா. அப்படி மேய்ச்சின்னு இருக்கும்போது ஒரு நாள் கோடை காலத்துல திடீர்னு காத்து மழை முடிச்சு அடி அடிக்குதுங்க. ஓ காத்து மழை. பெரியவராச்சு என்ன பண்றது? ஜம்மங்குடைய போட்டுக்கின்னு எல்லாம் பழப்பட்ட ஆடுங்க தானே, எங்கன்னா வீட்டை வந்து சேர்த்துன்னு அவரு வந்து வீடு சேர்ந்துட்டாரு. அவரு முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டாரு. 9 ஆடு வந்து வீட்டை சேர்ந்து போச்சு. நல்லா இருக்கு ஆடு. 9 ஆடு ஓட்டமா ஓடி வந்துச்சு வீட்டுக்கு. அதுல ஒரு ஆடு நொண்டி ஆடாச்சு. ஏற்கனவே நொண்டி மழையில வேற நஞ்சு போச்சு. ஓட முடியல. குளிரு வட வடன்னு ஓத்திருக்குன்னு வந்து ஒரு கார போதாரில் கொண்டுருங்க. நீ நான் இங்க நிக்கிறேன். மச்சி மச்சின்னு இருக்க கார போதாராங்க. எனக்கு கார போதார் ஆகிட்டீங்க. ஏற்கனவே அந்த இடத்துல அந்த மழையில அந்த ஓனாயோ கோனாயோ அது வேற பதுங்கி இருக்குது. அந்த கார போதார்ல இந்த நொண்டி ஆட்டு என்னைக்கு அட்ஜஸ்ட் ஸ்தாபனம் சொல்லிட்டு அது பாத்துக்குது. அது விதியா அதுவும் இருக்குது. இது வட வடன்னு ஓதிட்டு போய் நிக்குது. அந்த கோனாயினுடைய குணம் என்ன தெரியுமா? செத்து போனதை சாப்பிடாது. அது உயிரா இருக்கிறது மட்டும்தான் சாப்பிடும். இது வட வடன்னு ஓதிட்டு போய் நிக்குது. எங்கடா உயிர் கூட போன்னு 1 அடி 2 அடி 3வது அடி பட்டு நச்சு பொட்டு வாயில போட்டுச்சுங்க. ஆடு மழையில் நினைஞ்சா கோனாய்க்கு சந்தோஷம். சந்தோஷமா? ஆடு யார் கோனா யார் கேளுங்க. உங்களையே ஆடு யாரு ஓனா யாரு என்று மனதிலே என்ன கொண்டிருக்கீங்க? சுவாமியே, துரியனானவர் ஓனாயே இருக்கிறான், நாங்கள் ஆடாக இருக்கிறோம். எங்களை ஆனால் அழிக்கணும்னு நினைக்கிறான் சுவாமி. இனி முதல் கொண்டு நீங்களே ஒரு ஓனாயாகவும் அப்படியா துரியோனையே ஒரு ஆடாக நினைத்துக் கொள்ளுங்கள். என்னை தாழ்ந்த காரணம் என்ன சொல்லுங்கள். சாமிகள் உலக மாமுனி ஓனா அவ்வளவு 13 வருஷமா கஷ்டத்தை உள்ள அடக்கி வச்சு இப்பதான் கொட்டுறாரு வெளியே. அதை எப்படி உரைக்கிறார்? எப்படி உரைக்கிறார்? உலகமாமுனிவானார் உடனே சங்கையார் வந்தார். அவர் உரைத்த தேடியை என்னென்று சொல்லுவேன். உலகமாமுனிவார் எங்க போனார்? சங்கை மாமுனிவார் எங்க வந்தா சொல்லுங்க. சுவாமிகள், துரியன் செய்த கொடுமையாலே அவன் செய்த குடும்பம் உங்களுக்கு நன்றா தெரியும். அத்தனையும் அறிந்தவன் நான். 12 ஆண்டு வனவாசத்தை ஓராண்டு 5000 காட்டுக்கு ஒட்டினாங்க. 13 துளைத்து 9ஆம் பட்டணத்திலே கொண்டு கொடுத்தமா இருக்கிறோம். நேற்றைய தினம் எங்களுக்கு பதிலாக நாடு கேட்டு வாங்கி போட்டாங்க. உலகமா மகா முனிவரை தூதாகிய துரியனிடம் எங்களுக்கு வேண்டிய நாட்டை கைப்பற்றுவார்கள் என்று உலகமாமுனிவர் உரைத்து அத்திராபுரம் தூதாக துரியனுக்கு ஏவினீர். ஆமா, அதற்கு பதில் அவன் என்ன செய்தான்? இவர் சென்றார். துரியனை பார்த்து நாடு கேட்டார். அவன் கொடுக்க மறுத்தானா? பதில் என்ன செய்தான்? அப்படி
காட்டிலே காலை வைத்த காலை நாட்டிலே வைக்க கூடாது. காட்டு ஆண்டவர் காடு, நாட்டு ஆண்டவர் நாடு, நாடு கொடுக்க மறுத்து விட்டார். அதனாலே பதில் தூது சஞ்சீவமா முனிவரை பதில் ஏவினார் சுவாமி. சஞ்சீவமா முனிவரை நாட்டை ஆண்டவர் நாடே, காட்டை ஆண்டவர் காடே, பாண்டவர் காட்டி வைத்த காலை நாட்டி வைக்கப்படாது, நாங்கள் நாட்டி வைத்த காலை காட்டி வைக்கப்படாது என்று போடா என்று பதில் தூது அனுப்பிட்டான். அப்படி செய்து விட்டார் சுவாமிகள். அவர் அனுப்பினாரு. ஆனா அதுக்கு நான் என்ன பார்த்து முடிவு தெரிஞ்சு போச்சு. உலகமா முனிவர் போனார், பேசல. பதில் தூது சஞ்சீவமா முனிவரை விடுத்து காடாண்டவர் காடே, நாடாண்டவர் நாடே என்று சொல்லி முடிவு தெரிஞ்சு போச்சு. முடிவு தெரிஞ்ச பிறகு உண்மையா விட்டுக்கிறாங்க. அதான் என்னையா அழைக்கணும். என்ன காரணம்? கேளுங்க. உன்னை ஏன் அழைத்தேன் உங்களுக்கு தெரியாதா? சொன்னாதானே தெரியும். சூரியன் பாதி காப்பாற்ற வேண்டும் மாமா. வந்துக்கிறாரு. என்னை ஏன் தியானித்தீர் என்று கேட்டா, அவர் சொன்ன வார்த்தை கேட்டா இருக்கிறேன். துரியன்பால் நீ தூதி அது துறையாய் செல்வீர் இப்போது, அவ துன்மதி அறிந்தே நீ ஓது எனக்கு ஓது அப்படின்றார். அப்படின்னு அவரு என்ன ஓத சொல்றாரு. தூது போக சொல்றார். தூதுன்னா அற்பமான காரியம் அல்லவா? தூது ரொம்ப அற்பமான காரியமா? தூது அற்பமான காரியம் என்ன பகவானே? தூது போனா எவ்வளவு பேர் இருக்குது, எவ்வளவு புகழ் இருக்குது, எவ்வளவு லாபம் இருக்குது, உனக்கு தெரியுமா? உனக்கு ஓ தூது சென்றால் அனுகூலம் இருக்கு, லாபம் இருக்குன்றியா? நிறைய நான் தூது போயிருந்தா தானே சொல்றேன். நானு நீ தூது போகிறியா? யாருக்கு எதற்காக? இந்த மாமண்டூர்ல கோயிக்கால் முதலையார், கோயிக்கால் முதல்ல ஒரு மொழியார். சரி. அங்க பக்கத்துல தூசில ஆமா அம்மா கண்ணம்மா, அம்மா கண்ணம்மான்னு ஒரு அம்மா. அம்மா கண்ணு. அவங்க ரெண்டு பேரும் கணேசன். காதலு. ஓ அதுவா? அது எப்படி பழக்கமாச்சுன்னா, இந்த கோயிக்கால் முதலியார் ஒரு 4 ஏக்கரா இருக்குது. சரி. அந்த 4 ஏக்கரா நடுப்புற அந்த அம்மா கண்ணம்மா வந்து ஒரு காக்காணி மாட்டிச்சு. ஓ அவர் நிலத்தில நடு மத்தியத்துல காக்காணி அம்மா கண்ணம்மா இருக்கு. இவர் பம்ப் செட் தண்ணி விட்டாதான் அந்த அம்மா பயிர் வைக்க முடியும். அதனால கேணிக்கு போகும்போது வரும்போது 2 பேரும் பழக்கமாகி போச்சு. நான் ஊரை சுத்தி கிடப்பு சாப்பிட்டு கூப்பிட்டாரு. எப்பயா சமூகம் வாடா, நான் உனக்கு ஒரு வேலை ஒரு செய்டா அப்படின்னு. நான் வேலை மோனியாரா சொல்லுங்க அப்படின்னு. தூசில அம்மா கண்ணம்மான்னு ஒரு அம்மா தராங்க, நான் பொட்டலாம் வாங்கி தரேன், எட்டுமே குடுறேன் அப்படின்னாங்க. அப்படி சொல்றாரு. இவரு பொட்டலாம் வாங்கி கொடுப்பாரு, எடுத்து போய் அங்க கொடுப்பான் அந்த அம்மா வேண்ட. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? கெவுரு, பொறி உண்டை, லவ் மாவு. லவ் மாவுன்னா தெரியுமா? லவ் மாவா? மாவு இருக்கு. லவ் மாவு எங்க ஊர்ல ஒரு அம்மா கடையில போயிட்டு லவ் மாவு கழுவி விட்டாரு. தெரியாது மற்றவங்களுக்கு கேட்டு. அது ரவை தான் பேரு, லவ் மாவு கிடையாது. அது தெரியாத மாவுன்னு அரைச்சாதான் தூள மாவு. அது வந்து குதிரையா நொய் போல இருக்கும், அதனால அது ரவை தான். அது ரவனுக்காக தான் லவ் மாவுன்னு கேட்டுருக்குது அந்த கடைக்காரன். சரி. அதனால தான் நானும் சொல்லிக்கிறேன். ரவ மாவு இதெல்லாம் கலர் கொடுப்பாங்க, அதே இடத்துல வந்து மோடியாராண்ட கொடுப்பேன். சரி. இப்படியே அந்த அம்மா கொடுத்து இவர்கிட்ட கொடுத்து இவரு கொடுத்து அந்த அம்மா கொடுத்தா என்ன லாபம் இருக்குது? இதுல என்ன லாபம்? நான் பழகுது சொல்லு. நடந்து போற வழியில நடுவையில ஒரு பம்ப் செட் ஓடுது, தண்ணி வந்து விழுது. போற வழியில அந்த தொட்டியாண்ட போய் உட்காருவேன். உட்காந்து இவரு கொடுக்குற பெருமாள் பொட்டலாம் அத பாதியா பிரிச்சு பாதி சாப்பிட்டு மீதி தான் அங்க கொடுப்பேன். அங்க கொடுப்பேன். அந்த அம்மா கொடுக்குறாங்க பாரு, அதை எடுத்துன்னு வந்து அதே தொட்டியாண்ட உட்காந்து பாதியா பங்கிட்டு பாதி சாப்பிட்டு மீதி தான் தாந்து இங்க கொடுப்பேன் நானு. சரி. இப்படி சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறத கொடுக்குற. இருவரும் ஒரு நேரத்திலே ஒன்றாக சந்தித்து பேசுற நேரத்துல என்னம்மா இத மாதிரி வந்து இவ்வளவு பாசல் கொடுத்தாச்சுன்னா பொட்டலாம் எல்லாம்
அந்த பாசல பிரிச்சுட்டானா அந்த பையன் இல்ல அப்படியே குத்தான கேட்டா நீ மாட்டிக்க மாட்டியா? நானா என்னையா கேட்பாங்களா? உன்னை கேட்டா நீ மாட்டிக்க மாட்டியா? கேட்பாங்க அம்மா குட்டி தேடி கூட அவங்களுக்கு என்ன கேட்கறாள் குட்டி தேடி அவங்களுக்கு தானே. அப்படி ஒரு வேலை கேட்டா நீ என்ன செய்வ? நான் எப்பவுமே ஜோபில கறி துண்டு எடுத்து போட்டு ஒரு வச்சிருப்பேன். கறி துண்டு வச்சிருப்பேன். வச்சிருப்பேன். இவங்க என்னைக்குன்னா கேட்டாங்கன்னா இவங்க கதை அம்பலம் ஆக்கணும் அப்படின்னு போடுங்கிறேன் நானு. அவங்களுக்காகவே முன்கூட்டி தயாரா வச்சுக்கிறேன். டீ கடையில வெள்ளை வேற எங்க இருந்தாலும் தெரியாது. டீ கடையில தான் தெரியும். வெள்ளை செவரா இருந்துன்னு வச்சுக்கோ. கோய்க்கால் முதலியா இருக்கும். அம்மா கண்ணம்மா கணேசன் நான் எழுதி விட்டுற மாட்டோம். என்ன போய் கட்டுவாங்களா அவங்க? சரி எழுதிமா சொல்லிமா என்னப்பா? அதனால எனக்கு கேட்கறது கிடையாது. இப்படியே ஒரு 3 வருஷமா நடந்துங்குது. இவரை மோலியான்னு கூப்பிடுவேன், அந்த அம்மாவை அம்மான்னு கூப்பிடுவேன். 4 ஆவ முறை போட்டுக்கிறேன். என்ன முறை? இவரை மாமா முறை போட்டுக்கிறேன். அந்த அம்மாவா? அந்த அக்காவை நான் வச்சுக்கிறேன். அக்கா முறை வச்சுக்கிறேன். அதான் இவர் மாமானா அந்த அம்மா எங்க அக்கா தானே. அக்கா முறையா? அக்கா முறையா வச்சுக்கிறேன். உறவு முறையை வைத்துக் கொண்ட இவர் மாமா அதுக்கடி அக்கா வச்சுக்கிட்டுப்பா எல்லாம் என்ன நினைப்பாங்க? அக்கா முறையா வச்சுக்கணுங்க. அப்படி சொல்லுப்பா. அவர் ஒரு நாள் பெரிய பொட்டலமா வாங்கி கொடுத்து சரி பட்டு சேலாம் எடுத்து கொடுத்தாரு. நான் எடுத்துக்கிட்டு போறேன். அவங்க அன்னைக்கு நடுவாடுங்குது. அவங்க வீட்டுக்காரு பெரம்பெல்லாம் ஓடிட்டு நாத்து வளாவி அது வந்து இந்த அம்மா சாப்பாடு எடுத்து போகணும். வீட்டுல இருக்காங்க. பசியோட வந்து பொண்ணு மாத்தமா சேர்த்த கழுகுன்னு அந்த ஏர் ஓடி இருந்தாரு பாரு தாத்து கொம்பு. அந்த தாத்துவால் கூட கை வைக்க மறந்துட்டு கையிலே வச்சுக்கிறாரு. அடுங்குது கையிலே வச்சுட்டு கதவு மேல வந்து சாப்பிட்டுக்கிறாரு. சாப்பிடல கூழ் குடிச்சுக்கிறாருங்க. நான் இங்கிருந்து போனேன். எக்கா 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 அப்படின்னு அப்படியே உறவு முறை வச்சு பாசமா கூப்பிடுறேன். இவன் எக்கா எக்கானுங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்முன்னு கூழ் குடிச்சுக்கிறான். நாமோ மத்தா இல்லாத வீட்டுல தானே பொண்ணு கட்டணும். ஆனா அக்கான உறவு முறையோட வந்து யாரோ கூப்பிடுறானே. சரி என்னதான் அப்படின்னு நினைக்கிறாரு. அவன் நாரானா பாய் சும்மா இருக்கக்கூடாதா? அக்கா கோயில் யாரு உனக்கு பொட்டலமும் சேலை எடுத்து கொடுத்துக்கிறாரு வாங்கிக்கான அப்படி நேற்றாம் பாரு. அந்த ஆள் கூழ் குடிச்சிருந்தாரு சோம்ப கீழே வச்சுட்டு எட்டி குச்சாவே கூடிட்டு யார் கண்டு தாத்து போல் கையில் வச்சுக்கிறானே வாங்கு வாங்கன்னு வாங்குறான். திருப்பி காட்டுகிறேன். நான் ஐயோக்கு அடிச்சுக்கலாமா? அடிச்சுக்கணும்னு வச்சுக்கோ 10 பேர் சேருவாங்க. ஏன் அந்த பையனை பிடிச்சிக்கணும் அடிக்கிற அப்படின்னா இவன் செஞ்ச வேலை இதுன்னா வரவெல்லாம் சேர்ந்து என்ன கும்பிடுவான். நான் வாயை திறக்க முடியுமா? வாயை திறக்க முடியல. அடி அடின்னு அடிச்சான். வெட்டி இஷ்டம் பாரு விட்டான் கூட்டி சேகடியால பூந்து பேகடியால வந்து சேர்ந்து பாரு. நான் தூது போறலாமா? இது தூது இல்லைங்க. அது என்ன பேரு? பாடுஸ் வேலை. ஊட்டி கொடுத்து பாடு காசு வாங்குற வேலை இது. அதுவும் என்ன பாடுஸ் தெரியுமா? அதுக்கு பேரு என்ன? சென்னல் பாடுஸ்ன்னு பேரு. ஆமா. அவ்வளவு லாபம் இருக்குங்க. அதே நீ இவ்வளவு பொறுப்பா போய் இப்ப என்கிட்ட சொல்றாரு. நான் தூது போய் எவ்வளவு அனுபவிச்சுக்கிறது. தூதுனா யார் யாரு எப்படி போனாங்க தெரியுமா உனக்கு? யார் யார் போய்க்கிறாங்க? தூது என்றால் காத்திரை சுந்தரமூர்த்தி நகருக்காக உமா மகேசன தூது சென்றிருக்கிறது. சுந்தரமூர்த்தி நகருக்காக உமா மகேசன தூது சென்றிருக்கிறார். ஆமாம். அப்படி இருக்க அன்னபட்சியானது தமயத்துக்காக நல மகாராஜா தூது சென்றிருக்கிறார். ஆமா. அப்படிப்பட்டவங்களாம் தூது போனாங்கன்னா நானா தூது போறது? நீ தாராளமா போகலாங்க. பகவான் ஈசனே தூது போயிருக்கும் போது அவரோட நீ கம்மியா போயிட்டீங்களா? அவன் கதையை விடுங்க. எங்களுக்காக துரியனை தூதாக சென்று நாடு வாங்க போங்க.
நான் உண்மை. காட்டிலே சென்ற நீங்கள் கரடி புலி சிங்கம் சிறுத்தை என்று சொல்லக்கூடிய சாதுல மிருகங்கள் வாழக்கூடிய காட்டிலே கால கழுத்து உண்மை. என்னை அழைத்து தூது போக சொல்றீங்க. ஆமா, என்ன நியாயம்? நாயம் தாங்க இது, நீதிதான் இது. இதெல்லாம் நாயம் உங்க விருப்பம் என்ன? என்னுடைய விருப்பம் முன்போலே காட்டிலே வாழலாம் என்றுதான் என்னுடைய மன கருத்து. ஆனா என்னுடைய தம்பிமார்கள் மனம் ஒத்து வரவில்லை மாமா. தம்பிமார்கள் சம்மதப்படவில்லை என்றால் குடும்பம் ஒற்றுமை இல்ல, பிரிந்திருக்கு, கலந்திருக்கு, பிரிந்திருக்கு. அவனும் ஒற்றுமையா தான் இருந்தாங்க. முன்னிமா உங்க ஆளை எடுத்து அப்ப உங்க வச்சியோ மூளைக்கு பிடிச்சிக்கிட்டு ஆட்டு வாசுவோம். என் வாயால் எப்போ சொன்னே கடை இருக்குது மொத்தம் கலந்து விடும். ஆமா, அது ஏன் கேட்கிறேன் சொல்ல வேண்டும் என்றால் தாண்டி தாண்டி உண்டாடி தயாரி இப்படி இருவழியா தெரிவித்தால் எப்படி தூது போக முடியும்? இருவிழா தினம் எப்படி தெரிவிக்கணும்? சத்தியத்தில் பிறந்த சொன்ன சொல்ல பின்னப்படுத்தி அசத்தியால் ஈடுபட்டு விட்டீர். அப்படி சொல்லாதீங்க மாமா. அது ஏன்? ஆமா, நீங்கள் 100 பேர் அல்லவா? அதிலே விகர்ணன் ஒருவனை தவிர மற்ற 99 பேரை என் களத்திலே உள்ள கதினை அடித்து அதில் ஒரு உதிரத்தை பிடித்து மனதார குடித்து மகிழ்வேன் என்றான் பீமன். உண்மைதான். கர்ணனை கொள்வேன் என்றான் அர்ஜுனன். ஆமா, சௌபானை கொள்வேன் என்றான் நகுலன். சகுனியை கொள்வேன் என்றான் சகாதேவன். துரியோதனர்கள் அத்தனை பேரும் அடித்த பிறகு என் கூந்தலை முடிப்பார் என்றால் என் தங்கை திரௌபதி. அப்படி செய்திகள சபதம் அது ஞாபகம்தா இல்லையா? என்ன அண்ணன் சுற்றி காட்டுறீர்கள்? ஒன்றும் இல்லையா? ஆண்டவர்கள் ராஜா இருந்த சபையிலே கௌரவர்கள் 100 பேர் அல்லவா? அந்த 100 பேரிலே விகர்ணனை தவிர மீதி 99 பேர்களையும் என் களத்தில் இருக்கும் கதையினால் அவர்களை மண்டையை உடைத்து அதில் வரும் உதிரத்தை மனதார குடிப்பேன் என்று சபதம் செய்தேன். அந்த நாள் எப்போது வரும் என்று வழிமேல் விடுவித்து காத்து கொண்டிருக்கின்றேன். சமயோர சாதிக்கலாம், அதுவரை ஒருவரமா இருக்கலாம். அந்த இவங்களை கண்ணனை கொள்வேன் என்று சபதம் செய்ய மாமா. அது எப்போது நடக்கும் என்று வைத்திருக்கிறேன். அதனால சபதத்தை முடிக்க வேண்டும் மாமா. காற்றுள்ள போதுதான் தூட்ட முடியும். அப்படியானால் அதே போல் அப்படிப்பட்ட காற்று உமக்கு வரும், அப்ப தூட்டலாம். ஒரு சபதம் செய்தேன் மாமா. சாந்தமாக இருந்தால் காலவரும் சாதிக்கலாம். அன்று அந்த காந்தாரக்கூடிய சகுனியை கொள்வேன் என்று சபதம் வைத்தேன். அந்த சபதம் எப்ப முடிக்க வேண்டுமாமா? பொறுமையாக இருந்தால் எதிராளியை கொள்ளலாம், அருமையோடு வாழலாம், இப்போது ஒருவரமாக இருக்கலாம். மைத்துனா இப்போ காக்கரா என்னடா இப்போ சமீபா சமைச்சதுல சொல்ல சொல்லணுமாப்பா? இல்லைங்க, அது
நமக்கு ஞாபகம் இருக்குதான் நினைவுறாரு. ஏன்பா தேவையில்லாத வேலை? அவரு கேளுங்க. நான் தர்மராஜா சொன்னோடனே போக எடுத்தனப்பா. ஆமா சொல்றேன். ஆச்சுனா நாடு கேட்டு தூதாதானே உன்னை போசனேன். போய் வா. அதற்கு முடிவு தெரிய வேண்டும் என்று உண்மை 3 கேள்வி கேட்கலாம் என்று நான் நினைக்கிறேன். என்ன கேள்வி கேட்க போறியா? என்ன கேள்வி? அமருங்க, கேட்கிறேன். பதில் சொல்றேன் கேளுங்க. உங்கள் மனதில் இருக்கும் பருத்ததை என்னை அழைத்து தூது போக சொன்னீங்களே, என்னங்க நியாயம் இருக்குதுல? இதுல என்னங்க நான் ஏங்க ஒரு மனிதரா பிறந்தா என்ன செய்யணுமோ அதான் செய்யணும். அதான உண்மை. உலகத்துக்குலாம் கடவுள் நீங்க இருக்கு சொந்தக்கார முறையா? யாரு கடவுள்? மாமா மைத்துன. அதனால அந்த உறவிலே உங்கள் அழைச்சி புதாக சென்று நாடு கேட்டு வாங்கியான்னு சொன்னேன். நான் நியாயம் தீர்மானம் வேண்டும். அந்த பையரை போடுனா ஐயா துரியோத மகாராஜா, நீங்கள் இட்ட கட்டளையை 12 வனவாச ஓராண்டு அஜாதவாச காலம் கழித்து வாழ்ந்தவர்கள் ஒவ்வொரு இப்படி சொல்லக்கூடிய பட்டணத்தை வண்டி விடுமா வந்திருக்கார்கள் இருக்கிறார்கள். அவருக்கு வேண்டிய நாடு கொடுங்க கேளுங்க. அப்படி நான் கேட்டா கேளுங்க. நான் பதில் சொல்ல தெரியுமா? என்ன சொல்லுவான்? சாதாரணமா சொல்லுங்க. என்ன சொல்லுவாங்க? காட்டு மாட்டியம் ஓட்டி வைக்கக்கூடிய பாண்டவா காட்டி வைத்த கால நாட்டி வைக்கப்படாது, நாங்கள் நாட்டி வைத்த கால காட்டி வைக்கப்படாது. அப்படியா? போடா என்று வைப்பான். ஏங்க நீங்க அங்க போய் கேட்டா தானே அவன் என்ன சொல்லுவான்னு தெரியும். இங்க இருந்து அவன் இப்படித்தான் சொல்லுவான். நீங்க எப்படி நினைக்கலாம்? அவன் சொல்லிவிட்டால் ஒரு வேலை உங்களை கொண்டு கேட்கிறேன். என்ன கேட்க போறீங்க? அவனி தன்னை
ஆவி காட்டுக்கு சென்றால் உங்களை விட்ட மன்னாதி மன்னர் ராஜாச்சி ராஜா கிடையாது பைகளும் உங்களை கேவலமா தான் பேசுவாங்க. பேச மாட்டாங்களா? பேச மாட்டாங்களான்றா இல்ல அப்படி 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 அவங்க பேசினாலும் ஐயா நான் தூது போனோம். அதற்குண்டான வழியை நீங்க தேடணும். நாங்க நாட்டில் வரதுக்கு அதுக்கு என்ன செய்யணும்? அப்படி நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் அதை எடுத்து கல்லின் மீது உடைத்தோமானால் தெப்பை ஒன்றுதான் பெத்தை இரண்டாவது போகும். அது உள்ள பார்த்தா பரிசுத்தமா இருக்கும். உண்மைதான், வெண்மையா தான் இருக்கும். அதே போல் உங்கள் மனதில் உள்ள கருத்தை பொருத்தமா திருத்தமா எழுதும் உரைத்தால் நான் தூது பார்க்க தடையில உங்க கருத்தை சொல்லுங்க. என் கருத்தா? கருத்து என்ன சொல்லுங்க. என் கருத்தா? ஆமாங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதுன்னா என் கருத்து என்னன்னு சொன்னதாங்க. அப்படியா?
சொல்ற நியாயமாப்பா? என் மனதில் உள்ள கருத்து என்ன தெரியுமா சுவாமி? நாங்க தம்பியன் தம்பிமார் ஐவர், பஞ்ச பாண்டவர் ஐவர். பெரியப்பா பிள்ளைகள் அவர்கள் 100 பேர்கள், துரியோதனாதிகள் 100 பேர்கள், அவர் 100 நாங்க 5. இந்த 105 பேரும் ஒரே நாட்டிலே ஒரே சிம்மாசனத்திலே நாங்கள் ஆட்சி புரிந்து பெருமையாக வாழ்வதற்கு ஒரு அனுகிரகம் செய்தா போதும். ஏன்னா இதுல ஒரு விஷயம் தடாகன்னா ஒரு குளம் சொல்லலாம். அப்படி அந்த குலத்தை கூடி எப்படி வாழ்கிறாங்களோ அதை போல வாழணும்னு நினைக்கிறேன். அதாவது துரியோதனாதிகள் 100 பேர், இவங்க ஒரு 5, பாண்டவர் 5, ஆமாங்க 105 பேரும் ஒற்றுமையாக கூடி வாழ அருள் பாலிக்க வேண்டும் என்று அப்படி என்று சொல்றார் தர்மராஜா. அவர் ஆசைப்படுறார். அது எந்தெந்த இனம் கூடி ஒற்றுமையா இருக்குன்னு சொல்லிட்டு தர்மராஜா. தடாகம் என்பது ஒரு குலம். ஆமா. அந்த குலத்திலே வாழக்கூடிய ஜீவ ஜந்துக்கள் என்னென்ன? ஜீவ ஜந்துக்கள் சேலினம், பிராணினம், நண்டு, சிற்பி, தவளை என்று சொல்லக்கூடிய எல்லா ஜீவனும் இருக்கும். அது ஜீவராசி இருக்குல்ல, எல்லாம் இருக்கும். அந்த ஜீவராசிகள் எப்படி அந்த ஜலத்திலே ஒத்துமையாக சண்டை வந்தா கூட கரையாறி வராது, உள்ளவே சண்டை போட்டுன்னு அது எப்படி அந்த ஜலத்திலே ஒத்துமையா வாழுதோ அத போல நாங்களும் துரியோதனாதிகள் ஒத்துமையா வாழ ஒரு அனுகிரகம் செஞ்சா மட்டும் போதும், எங்களை பிரிக்காதீங்க. அப்படி 105 பேரும் ஒற்றுமையா கூடி வாழ அருள் பாலிக்க வேண்டும் என்று தர்மராஜா சொல்லிட்டார். உங்களுக்கு என்ன ஆசை? ஆனா எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? துரியோதனாதிகள் 100 பேர், பாண்டவர் 5, இந்த 105 பேரும் ஒரே நேரத்தில் ஒரே சிம்மாசனத்தில் உட்கார்ந்து எப்ப ஆட்சி செய்ய போறாங்க இந்த பாயுங்க அண்ணால பாக்கலான்னு ஒரு ஆசை. எது பாயுங்க அண்ணு? இதுவா? இது நல்ல கண்டு தாங்க. கிருஷ்ணன் தூது துரியன் வாது கலவை குமாரசாமி ஆசிரியர் கூத்து. கிருஷ்ணன் தூது பார்க்கணும்னு சொல்லிட்டு போய் தாண்டி சாப்பிட்டு வந்து பாயெல்லாம் போட்டாங்க. எல்லாம் படுத்துக்கு தூங்குதுங்க பாரு, அதுங்க தான் பாயுங்கன்னு. இங்க நல்லது கெட்டது நடக்கிறது தெரியவா போகுது, அது பாயுங்கன்னு உட்காந்துன்னு பாரு. அதெல்லாம் நல்ல கண்ணு. நீ நல்ல கண்ணால பாரு, தூங்குதுங்களா அது மாதிரி பாயுங்கன்னால பாக்காதீங்க. நல்ல கண்ணு. ஆமா, அந்த கண்ணுல எதுவுமே சேர்த்துட்டியாண்ணா? ஆமாங்க, அப்படி இல்ல, அந்த மாதிரி கண்ணுல பாக்காதீங்க. அது ஒண்ணுமே தெரியாது. தெய்வம் அடிக்கிறாங்க அவங்கள எங்கச்சு. நீங்க சொன்னது மறுக்கிறேன். ஏன் தர்ம புத்தி ராமதாராஜனே சாதாரணமா பெற முடியுமா? எந்த முறையில பெற முடியும்? நாடு பெற முடியுமே தவிர சாதாரணமா தர முடியாது. ஏன் எப்படி கொடுக்கணும்?
வாசம் நம்மை சொன்னாலும் ஏற்றுமாறு ஒரு காலம் சூதமாடுகிறான், நாட்டை வளர்க்கிறான், ஏன் காட்டுக்கு ஓட்டுகிறான்? அது எப்படி சூதாடுகிறான்? வேலை இல்லாத பெண்கள் 1-2-3 நாளையும் தாயநாட்டை ஆடுவாங்க. நம்ம வீட்டுல ஆடுவாங்க. ஆமா. அப்படிப்பட்ட சூதாட்டத்தில் நாட்டை அமர்த்தவன் திருப்பி எப்படி தான் கொடுப்பான்? எப்படி கொடுப்பான்? ஏன் கொடுக்க மாட்டான்றா? ஏன்னா நாங்க உறவுக்கு தெரியாத உனக்கு, நாங்க அண்ணன் தம்பியா? யாரு? என் தம்பியா? என் பெரிய பிள்ளை, என் பெரியப்பா பிள்ளை எனக்கு கொடுக்க மாட்டானா? அதான் தம்பி. அதனால எப்படி கொடுப்பான்? அவனை போர் செய்து கொண்டாதான் கொடுப்பான். அது ஏன் சொல்றேன்? ஒரு இறகு கொடுனா சும்மா சாதாரணமா கொடுக்குமா? மயில் பார்ப்பதற்கு அழகா இருக்கும். ஆமா. அதான் அதோட தோகை இன்னும் பலவித வண்ணங்கள் கலந்தது. இறகுகள் இன்னும் அழகா இருக்கும். ஆமா. ஆனா மயிலு ஒரு இறகு கொடு, ஒரு இறகு கொடுன்னு கேட்டா கொடுக்குமா? எப்படி கொடுக்கும்? கொடுக்காது. அது எப்படி செய்யணும்? ஒரு கிண்ணத்துல பாலும் சோறு கலந்து வைக்கணும். அந்த மயில் வந்து சாப்பிடும். அதுக்கு தெரியாம நம்ம பதுங்கி போயிட்டு பின்புறமா இருந்து அந்த காலை குச்சின்னு கீழே தள்ளி ஒரு காலில் மெச்சிக்கின்னு ஒரு கையில குட்டங்கனாதான் கொடுக்கும். துரியானோ மயிலுக்கு சம்மதி. அந்த மயிலுக்கு சம்மதி. அவன் 86 தேசமோ அது இறகுக்கு சம்மதி. அந்த மயிலின் இறகுக்கு சமம். அந்த இறகு மேல ஆசைப்படக்கூடிய ஆள் யாரு? தர்மராஜா. ஆமா. அத ஒவ்வொன்னா நயமா பக்குவமா கேட்டு வாங்கி தரக்கூடிய ஆள் யாரு? நீங்க. ஆனா தரமாட்டானே. அப்படி சொல்லியா? மயிலு எங்க மேய்ஞ்சுதா பாக்கணும், காசோர் வைக்கணும். ஆமா. அது சாடும் போது பின்னாடி இருந்து சேர்த்து பிடிக்கணும். ஒரு கால ஒரு ரக்கம் மெரிக்கணும். அது மயிலுக்கு கொடுக்கணும். அந்த மயிலுக்கு சமமானவன் துரியன். அந்த மாதிரி மயிலை எப்படி மெரிச்சுன்னு புடுங்குறோமோ அந்த மாதிரி அவனை அடிச்சு உயிரை போக்கினால்தான் நாட்டை பெற முடியும். அப்படி என்று ஒரு பொருள். ஆமா. அப்படி நாடு கொடுப்பதா இருந்தால் ஏன் நாட்டுக்கு அழைக்கிறான்? சூதம் ஏன் நாட்டை அழைக்கிறான்? நாட்டை ஏன் அபகரிக்கிறான்? கை கொண்டு Oh no!
என்ன சட்டவிரோதத்தில் என்ன தெரிவித்தீங்க? ஏன் உனக்கு தெரியாதா? மாமாவை தூதாக சென்று துரியனுடன் நாடு கட்டுறது இல்ல. இப்போ இது உன் கனவா? ஆண்டிய தினத்திலே ராஜாங்க இருந்த நிரந்த சபையிலே நான் என்ன சபை செய்தேன்? கௌரவர்கள் 100 பேரில் அந்த 100 பேரிலே விகடனை தவிர மீதி 99 பேர்களும் என் கரத்தில் இருக்கும் கதையினால் அவர்களை மண்டையை உடைத்து அதிகாரம் உதிரத்தை குடிப்பேன் என்று சபதம் செய்தேனே. அந்த சபதம் எவ்வாறு வரும் என்று வழிமேல் விழுந்து காத்து கொண்டிருக்கிறேன். காத்துதான் இருக்க. அது மட்டுமா இருந்தாலும் உன்னை ஏன் கேக்குறேன்னா, எதுக்காக? பகவான் தான் நான் தூதா போக சொன்னேன். பகவானு நான் செய்து தவறு நீ சொல்றிய, உனக்கு என்னடா தெரியும்? டேய் அண்ணா, உனக்கு என்ன தெரியும்டா? என்ன தெரியுமா? நீ அங்க போய் என்ன வாங்கிட்டு வர? என்ன அண்ணா உனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. அவருக்கு எல்லாமே தெரியும். என்ன தெரியும்? நான் என் முன்னாடி தூங்கும் போது தாலி தான் அறுத்து போய் வச்சான்னு தவிர என் முன்னாடி வச்சாங்க. பொண்டாட்டியே வச்சாங்க புண்ணி வாங்கி விடுறே. என் அண்ணன் பொண்டாட்டி தாலி வச்சான்னு சொல்றீ நீ. டேய் அந்த புண்ணி வாங்கி உனக்கு ஒண்ணும் தெரியாது, அவருக்கு தான் தெரியுமா? டேய் பொண்டாட்டி மட்டுமா துண்ணு தெரியும்? டேய் ஊராவாய. டேய் பீமா அண்ணா, பகவான் சென்றால் நமக்கு தேவையான பாதி ராஜ்யம் அந்த ராஜ்யம் அவர் போய் வாங்கிட போறாரு. அண்ணா நீ போனா என்ன வாங்கிடுவ? நீ சொல்றது எப்படி தெரியுமா? அந்த பாட்டி பகவான் அனுப்பலான்னு நான் சொன்னேன். படியாளம் சொன்ன யார் படியாளது? அவர்தான். அந்த விண்ணையும் மண்ணையும் ஓரடியாக அளந்த கர்த்தன் பகவானே. பகவானை தூது பார்த்து சொல்றீங்களே, எப்படி இருக்கிறது? அவர் போனா வந்து நாடு கொடுக்க மாட்டான்னு சொல்றியா? ஆமாண்ணா. பகவான போய் கேட்டா நாடு யாரா கொடுக்காம இருப்பாங்களா? அப்படி போய் கேட்டா கொடுப்பான்னு நான் சொல்றேன். கொடுப்பா நீ, நான் துரியம் கொடுக்க மாட்டேன் நீ சொல்ற. ஆமா அப்படியா? ஆமா. ஆமா நீ போய் என்னடா வாங்குற? நான் போய் எப்படி வாங்கிட்டு வரணும்? அண்ணா நமக்கு சேர வேண்டிய அத்த ராஜிய நமக்கு
தம்பி கஷ்டப்படுவாரு அவர் ஏன் பாதமாக ஏன் போக வேண்டும் என்று வருத்தம். அதோட 56 நாடு 56 நாடு நமக்கு சேர வேண்டிய நாடு எத்தனை? 28 ராஜ்யம் கொடுத்த ஆட்சி ஒரே அடித்து போட்டு நமக்கு சேர வேண்டிய 28 ராஜ்யத்தை நான் வாங்கிட்டு வரணும். முடியுமா? முடியணும். துரியோதன அவ்வளவு சாதாரணமான ஆளா? எவ்வளவு சேனை இருக்கிறது, எத்தனை தம்பிமார் இருக்கிறாங்க. இவர் ஒரு ஆள் போயின்னா வெங்காயம் என் வார்த்தையை கேட்டு நீ பொறுத்து இருக்கணும்னு நான் சொல்றேன் அண்ணா. ஏன்னா எவ்வளோ விஷயத்த நான் சொல்லி நீ பொறுத்து இருக்கிற. பொறுத்தவர் பூமி ஆழ்வார், பொங்கினவர் காடாழ்வார். அத போல நீ பொறுத்திருந்து வாழ்ந்தால் நாட்டுல நலமா வாழா. இன்னமா பொறுக்கணுமா? போகணும். இப்போது என் காலத்தினால் நான் உயிர் மறைத்துக் கொள்கிறேன். பீமனையும் அவடி என்று நினைக்காது. அசிங்கமா சொல்றாரு. அவன் சொன்னதிலே ஒரு கருத்து இருக்கு. என்ன கருத்து? அவன் சொன்னது உனக்கு அசிங்கமா இருக்குது. என்ன செய்யப்பட்டதுனால தூக்கு மாட்டுக்கு சாவர தொங்க சைடுல போய் தொங்க சைடுல தூக்கு மாட்டி சாவ போற. 10 நிமிஷம் வெள்ளம் வாங்கி தின்னுட்டு இனிப்பா எல்லாம் மன கஷ்டமா தான் உயிர் விடுவாங்க. அது இனிப்பா சந்தோஷமா உயிர் விடுறேன். உயிர் போகும்போது கூட சுத்திப்பா போடுங்க. என்ன கேட்டு அவளை மன கஷ்டமா போச்சு. அவன் சொன்னதிலே ஒரு கருத்து இருக்காது. என்ன கருத்து இருக்கிறது? உனக்கு தெரிஞ்சா? ஆமா, எனக்கு ஒண்ணும் தெரியலையே. கூ என்ற இந்த திக்கிலேயும் கூ என்ற இந்த பூமியிலேயும் தீ என்ற திக்கிலேயும் பேய் என்று சொல்லக்கூடிய ஒரு பூதாகி பெண்ணை ராட்சச பெண்ணை ஒரு நேரத்தில் நான் கொண்டிருக்கேன். போங்க அண்ணா அத்தனை பதத்தை ஒரு பதமாக்கி போங்கானோ பேய் பூமணிதா அப்படி என்று சொல்றான். இது விளக்கத்தையா சொல்றேன்ப்பா. அதாவது நீங்க குழந்தையா இருக்கும் போது உன்னை கொல்ல வந்தால் பூதகி ஒரு சனத்திலே நல்ல பாடும், ஒரு சனத்திலே விஷப்பாடும். வந்தவள் நம்மை கொல்லதான் வந்திருக்கிறாள் என்று விஷப்பாலை விடுத்து நல்ல பாலை உரித்து அவளை மாய்த்தாய குழந்தையிலே இவ்வளவு வயசாகி போய் என் மனசுல இருக்குது உனக்கு தெரியாதா என்று சுட்டி காட்டுகிறார். அது விளக்கம் நாம் சொல்லணும். நிமச்சனா நீங்கள் தூது சொல்வதற்கு கோபம் இருந்து விட்டது. அத்தினாவரம் போவதற்கு நான் சென்று நாடு கொடுத்த ஆட்சி இல்லை என்றால் அனைவரை கொண்டு எனக்கு சேர வேண்டிய நாடு எடுத்துக் கொண்டு வருவேன். ஆமா நாடு கொடுத்தால் ஆட்சி இல்லை என்றால் ஒரே அடிதான் அடிச்சு போட்டு சேர வேண்டிய நாடு நான் வாங்கிட்டு வர மைத்தனா நாடு இல்லை என்றால் அத்தினாபுரனை அடைந்து விடும் நாடு ஆமா
மணிமாமேலை நிறுத்தி வத்திர கலைந்த நேரத்தில் நேரத்தில் நாகேந்திரன் அழிக்கப்பட்ட ஏய், இந்த கதாயுதம் இருந்தது என்ன செய்தது? ஒன்றும் செய்யவில்லை. காண்டாவனத்தில் இருந்த காலத்தில் அக்னிதேவன் அழிக்கப்பட்ட ஆமா, அர்ஜுன் காலத்தில் காண்டம் இருந்தது. உண்மைதான். அது என்னையா செய்தது? ஒன்றும் செய்யவில்லை. ஆ? ஒன்றும் செய்யவில்லை மைத்துனா. அது கேள்வி போது கோவம். கோபமா? அன்னைக்கு அண்ணா பொறுப்போர் இருந்தது கையில அடிச்சிருப்பாங்க. அண்ணா பொறுப்போர் என்று சொன்னதால் அன்றும் பொறுத்திருந்தார்கள். அப்படியா? உண்மைதான். அது ஏன் நினைக்கிறேன்? எதற்காக? செங்கல் மாலாரும் தண்ணி செங்கல் மாலாரும் பட்டா செங்கல் மாலாரும் பட்டா சங்காவா தானே சங்கல் தானே ராமா தனக்கு தானே புகழ் கொள்ளலாமா சங்க சங்க புன்னக்கு கலகாமா வாய்மா நம்முடைய கண் இருக்கிறது. ஆமா, செங்கன் ஒரு பெயர், உண்மைதான். நேத்திரம் என்று ஒரு பெயர், உண்மைதான். விழி என்று ஒரு பெயர். ஆமா, அப்படி நம்முடைய விழியிலே ஏய், நம்முடைய விரல் படுகிறது. நமது விழியிலே நமது விரல் பட்டு விடுகிறது. அப்படி பட்டு விட்டதே என்று ஏய், விழியை எடுத்து எறிவதா விரலை அறுத்து எறிவதா? அதாவது நம்முடைய விரல் நம்ம கண்ணில் பட்டா கண்ணு எரியும். ஆ. கண்ணு எரியுதுன்னு கண்ணு எடுத்து போட்டு விட்டா ஆ. இந்த விரல் தானே கண்ணிலே பட்டதென்று விரலை எடுத்து எறிவதா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறீங்க. ஆமா. நீங்க சொல்லுங்க. மைத்துனா, விழியிடாவது விரலாவது என மனுஷர்கள் மைத்துனா. இது இரண்டுத்துக்கும் பின்ன வரவட்டாமல் பாதுகாக்கக்கூடிய ஆள் யாரு? நீதான் மைத்துனா. விழியும் நமது விரலும் நமது ரெண்டுத்துக்கும் பின்னம் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அவர். மைத்துனா, ஏதோ தெரியாதவங்க பண்ணிட்டு மைத்துனா மைத்துனா. அப்படி நாகேந்திரன் அழிக்கப்பட்ட ஏய், இந்த கதாயுதம் ஆமா, உனது மனைவியை வத்திர கலைந்த போது என்னையா செய்தது? ஒன்றும் செய்யவில்லை மைத்துனா. அக்னிதான அழிக்கப்பட்ட காட்டு வந்து என்னையா செய்தது? ஆமா, ஒன்றும் செய்யவில்லை. செய்யவில்லை. ஒன்றும் செய்யலதானே. அண்ணா பொறு என்றால் ஆனால் பொறுத்துக் கொண்டிருந்தோம். அது ஏன் விளக்கிறேன்? எதற்கு? கற்ற கூழை ஏய், கருத்த கூந்தல். அப்படி கூந்தலை பிடித்து வந்து துச்சாதனன் அரங்கமா மேடையில நிறுத்தி திரௌபதி வஸ்திரத்தை கலைந்த போது உன்னை இல்லை, தானித்தாரா? இல்லை மாமாய். உன் தமிழை தானித்தாரா? யாரையும் அடிக்கவில்லை. இரு கரத்தை மேலே தூக்கி தூக்கி. கொட்ட தனி தகிரி ஒளிந்தால் அன்றைக்கு அவன் அப்படி இரு கரத்தை மேலே தூக்கி ஏய், தூக்கி. கோவிந்தா, மாதவா, மாதவா, கேளவா, கேளவா, கண்ணா, கண்ணா, மணிவண்ணா, ஆமா. செங்கமல கண்ணா என்று ஏய், என்னையே தானித்தாள். உண்மைதான் மைத்துனா. மாயமாக வந்தேன், ஏய், மறைவாக நின்றேன், வண்ண வண்ணமாக, ஏய், கோட்டி கோட்டியாக, கோட்டி கோட்டியாக, தங்கமாக, ஏய், பலவித சேவைகளை கொடுத்து கொடுத்தி. என் தங்கை அபிமானத்தை நான் காத்தேன். அப்படியா? எனக்கு இல்லாத வீரம், வீரம். எனக்கு இல்லாத தீரம் வீரம். உனக்கு எங்க வந்துச்சு? கொண்டாடி மானத்தை காப்பாத்தாதுன்னா இன்னைக்கு ஏய், வேணும். ஏய், ஏய். ஒரு அடி தான் உனக்கு. மைத்துனா, தெரியாதவங்க பேசி விட்டேன். நான் மன்னித்துடுங்க மைத்துனா. இதெல்லாம் உங்களுக்கு ஏன் சொன்னா தெரியுமா? எதற்காக? நீ ஞானம் போட்டமேன்னு தான் சொல்லி ஏய், ஆனம் போட்டமா? இப்ப நான் உனக்கு போட்டா உயிர் போயிடும் உனக்கு. அவர் சொல்லத்தானே. ஏய், போடாம. உன்னிடம் இருக்கிறது
ஆமா துரியோதனிடம் இருக்குது அவன் பாவமே ஊரு பாவி 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 அவன் பாவமே ஆனால் அந்த கோபத்தை நான் கையாள வேண்டும் என்றால் எப்போது கையாள வேண்டும் தெரியுமா? எப்படி நான் தூத்து போய் வந்தேன் உட்காந்து பாரு விழுந்துருவா நான் வந்து சொன்ன பிறகுதான் பாவத்தை செய்ய வேண்டும். அப்படியாகட்டும் மன்னிப்பு கேட்டு பொறுமையா இருந்தால் உனக்கு வேண்டிய என்னை மன்னித்துடுங்கள் அண்ணா. நான் தான் உனக்கு பரம்பரையை சொன்னேனாப்பா. இல்லை அண்ணா, ஆர்த்திக்காகாம செய்யறேன் நியாயமாது. என்னை மன்னித்துடுங்கள் அண்ணா. நான் தான் உனக்கு சொன்னேனாப்பா. பகவான் பொதுவாக கூட கடவுள் கண்ணபுரம் இருக்கும்போது உறவிலே மச்சுனா இருக்காரு. உண்மைதான், உலகத்துக்கு கடவுளா இருக்கிறாரு. ஆமா, அதனால கடவுள் கண்ணபிரான் தென்று வரட்டும், துரியனை பார்த்து நாடு கேட்கட்டும், அவன் கொடுக்கிறானா இல்லையா என்று பிறகு பார்க்கலாம். அதனால கோபத்தை ஒருமா விட்டு அப்படியே சென்று வருகிறேன். பகவான் இடத்துல என்ன உரைத்தீர்கள்? சூதா போசனம்பா. சூதாவா? ஆமா. அண்ணா அண்ணா உன் எண்ணத்தை கண்ணாடிடம் சொன்னாய். சபதத்தை பகவான் கண்ணபிரானத்திலே சூதாட்டத்தை சொல்கிறீர்களே, எண்ணத்தை கண்ணபிரான ஏன் சொன்ன என்ன கேக்குறியா? ஆமாம், நான் சொன்னதால என்ன போனுங்க என்னவா துரியனை பத்தி தான் நினைக்கிறேன். அண்ணே புரியா எப்படி தெரியுமா? அன்று ராஜராஜ சூரியன் என்ன செய்தார்? சோபாதை சவதானே துரியோனித்த பாவியை
அந்த ராஜாராஜர்கள் சூழ்ந்த சபையிலே நம்மளுக்கு ஐவருக்கு உண்டான தேவி ஆமா அழியா பத்தினி திரௌபதி என்ன செய்தார்கள் 366 தலைவரை இழுத்து வந்து துரியோதனன் வஸ்திரமாக செய்தல்லவன் ஆமா அவன் எப்படியே விட்டவன் பந்தகே துரியோதனை குஞ்சத்தில் இல்லாமோ அந்த வஞ்சக துரியனை அஸ்திராபுரம் சென்று அடியனை அடித்து அவன் உயிரத்தை குறித்து வருகிறேன்னா உன்னால முடியாதுடா டேய் முடியாதா ஏண்டா அர்ஜுனா அண்ணே அண்ணா வார்த்தை கேட்க போறியா இல்ல ஊசி தான் பேச போறியா அப்படி இருந்தாலும் ராஜாராஜன் ஆமா டேய் ஏய் துரியனை பார்த்து அவன் நம்முடைய மனைவி வச்சிரமங்க செய்தால் உண்மைதான் ஆமா அவன் செய்த தவிர நாம செய்ய முடியுமா அண்ணா அப்படி இருந்தாலும் நான் என்ன தவறு செய்திருக்கேன் பகை அளிக்கிறானா ஆமா யாரவா அந்த கண்டாக கண்ணனை கண்டி வச்சுக்கிறியாக அந்த ஈங்குல கர்ணன் அவனை அடியனை அடித்து என்னுடைய சபத்தை முடித்து நம்மளுக்கு உன்ன ராஜ்யத்தை நான் பெற்று வரேன் தம்பி அர்ஜுனா துரியன் நம்ம பங்காளி அவன் ஏதோ குடும்பம் செய்து சொன்னது வாஸ்தவம் ஆமா ஆனா இன்ன கூட இனிய கூட தெரியாதவன் அந்த கர்ணன் அப்படியா அவன் மிதியாண்டா உனக்கு கோவடே அண்ணே பொறுக்க கூடாது சண்டை விடுவதற்கு போலாமா வா 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 எங்கதான் போறீங்க சண்டை விடுவதற்கு எங்கே போகிறாய் அஸ்திராபுரம் சென்று அந்த துரிய கூட்டத்தை அடியனை அடித்து எமக்குண்டான அர்த்த ராஜ்யம் பெற்றோர் போயிரு மாமா அப்படி இப்போது உரைக்கிறாயே அன்று அண்ணானவர் என்ன உரைத்தார் தம்பிமார்களே பொறுங்கள் பொறுங்கள் நம்பினோர் கடவார் அண்ணன் உரைத்தார் அதனால் வார்த்தை சிறுவர் கொண்ட மாமா அண்ணன் வார்த்தை அதே மாதிரி இப்பொழுதும் எப்போதும் அவர் வார்த்தையை கேட்டு பொறுத்திருந்தால் உங்களுக்காக நான் நீங்க சென்று போய் கண்டாரே கண்டு நாடு கொடுப்பதும் நாடு கொடுக்க மறுப்பதும் நான் வந்து சொன்ன பிறகுதான் இந்த கோபத்தை கையாள வேண்டும். அப்படியா? இதுவரையும் அண்ணா வார்த்தை கேட்டு மாமா பொறுமையா இருப்பாய். அப்படினாலும் உங்கள் பாதமானது எப்பேற்பட்ட பாதம்
அந்த அஸ்திராபுரத்துல உங்க பாதமானது படலாமா மாமா? இருக்கட்டையா. அப்படியா? அண்ணா அப்படியே சென்று அப்படியே சென்று மன்னிப்பு கேட்டு பொறுமையா இருப்பாய். அப்படியே அண்ணே என்னப்பா என்னை மன்னித்து விடுங்கள். நான் கோவம் கழிக்குதா? பதராஜ பாத்திமா ஆவாந்து அண்ணா சொல்லுங்க அண்ணா. ஒரு விஷயத்தை செய்யணும்னா ஏய் பதறாத காரியம் சிதறாது என்று உரைப்பார்கள். ஆமா உண்மைதான் அண்ணா. நீ பதறிதான் போற. ஏய் அதை சிதறாம செய்யக்கூடியது உன்னால முடியுமா? அப்படியா சொல்கின்றீர்? பகவானுக்கு தான் முடியும். ஏய் அதனால அப்படியே அண்ணன் பார்த்து கட்டுப்பட்டு கட்டுவட்டி உருவமா இருப்பான். அப்படியே வச்ச அண்ணா. சென்று வருகிறேன். ஏய் ஆறா வாடா வாங்க. ஏண்டா இதெல்லாம் உனக்கே ஒரு நியாயமாக்குதா? பகவானுக்கு இதெல்லாம் ஒரு அடுக்குமா கெடுக்குமா சொல்லு பார்க்கலாம். நான் என்ன சொல்றேன், ஒரு பொது மட்டியால கூப்பிட்டு இது மாதிரி நாடு கேட்கணும் பங்காளி சொல்றேன். இவரை போய் அங்க போய் நாடு கேட்டதானே கேட்பான். அவன் கொடுக்குறானா கொடுக்கறான்னு தெரியும். அதை விட்டு என் தம்பிமார் மொத்த பேர் ஒருத்தவங்க கூப்பிடுறாரு. அவங்க முன் போல சபதம் செய்வாங்க பாரு துரியன. அந்த சபதம் மறந்து ஏதோ காட்டலானு கட்டுப்படுத்தி அவங்க வச்சுக்கிறேன். இப்ப வந்து இவரு அதை நினைவிட்ட உடனே நான் கஜால ஒருத்தன் அடிக்கிறேன்னா கஜியை தூக்குறான், ஒருத்தன் வில்லை எடுக்கிறான். இது மாதிரி ஒருத்தது ஒரு மூணு மணியா போட்டா என் குடும்பம் என்ன ஆட்டியா? உன் குடும்பம் கலகாலத்தான் போனா புண்ணியமா நீ நல்லது பண்ணி வச்சுக்கிறல்ல. என்னங்க தர்மராஜா, உங்களுக்குள்ளே சண்டை போடுவதும் சமாதானமா போவதும் இப்படியா இருந்தால் நான் எப்போது அத்தினாபுரம் போவது, துரியனை பார்ப்பது, நாடு கேட்பது, பிறகு வந்து உங்களுக்கு பதில் உரைப்பது. போன கொடுப்பேன் சொன்னாரு. அண்ணன் வார்த்தை தம்பிமார் கேட்டு, தம்பிமார் வார்த்தை கேட்டு குடும்பம் இன்னும் ஒற்றுமையா தான் இருந்தது. புண்ணியமா என் தலையாச்சு எப்போ உங்க ஆளை எடுத்து வச்சோ குடும்பத்தை கழிச்சு ஆள் போட்டு நான் வந்து இப்ப ராவ் மாமா கலர் விட்டேனா மாமா கட்சி ராவ் மாமா கலர் நானு இல்ல. அவன் சொல்ற மாதிரி அதான் எனக்கு மனசுல படுதுன்னு நினைக்கிறேன். நான் ஒண்ணும் இல்லங்க. குடும்பத்தை பிரிக்க வந்துக்கிறேன் நீ. இல்ல ஞாபகம் இதுக்காக உன்னை வேண்டி போனாங்க. மழை போல வந்த வினையெல்லாம் பனி போல உங்களால அதை முடிய வைக்க மாட்டுதான் உனக்கு கூடுறோம். அது ஒரு சின்ன ஒரு வெட்டி சுப்பிடு போதுங்க. அந்த மாதிரி ஒரு கலவி விட்டுங்கிறாங்க. நேரம் ஆகுது, சரிங்க நாடி ஆகுது. அதனால துரியனை பார்த்து நாடு கட்டுவாங்க. அப்படியா? எவ்வளவுன்னு கேட்டா 22 ராஜ்யம். அவ்வளவுதான். சரி போலாமா? நல்ல சகமா பார்த்து பகவான பெருமோடு எங்க விட்டுவாங்க. பெரியவர்களே, தாய்மார்களே, மாமன்றத்தில் அமைந்திருக்க ரோபதி அம்மா சிறப்போடு திரு ஆர் வேல்முருகன் ஏஎச் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் மற்றும் வெண்டாக்கம் டு பாப்பந்தாங்கர் வி தமிழ்ச்செல்வன், வி பிரதாப்பன், வி கிருத்திகா இந்த நாடகத்துக்காக 55 ரூபாய் சுபோஜமாக வழங்குகிறேன்.
மூட்டை கட்ட முடியுமா? ஏன் முடியாதுப்பா? 15 ரூபாய் எடுத்துக்கிறேன். பெரிய சுத்தா வேலைக்கு பிடிச்சா 15 ரூபாய்ங்க. அது சாதம் அதான் தற்சமயத்துக்கு மூட்டை கட்டி உன் மனைவி கொடுத்தாரா? ஆமாமா. சரி, எந்த பக்கம் போகலாம் முதல்ல? எந்த வழி போகணும்? அஸ்ராபுரம் எந்த பக்கம் போகணும்? நேரா போவோம். அப்படியா? ஆ. சரி வாங்க போகலாம். சரி போ. அதனால அந்த சந்தேகத்தை தர்மராஜா தான் தீர்க்கணும். தர்மராஜா போய் தர இருக்கிற பாரு. ஏன்னா கலெக்டி அழைச்சிட்டு இன்னும் முன்னாடி சந்தேகம் இருக்கிற பாரு. காவல்காரா பகவானை பழி கூட்டி நல்ல சகலமா சென்று அனுப்புவாங்க தான் சொன்னேன். ஆமா ஆமா. அவர் சென்று விட்டாரா? எங்க போயிட்டாரு? ஏன்பா? என்ன முன்ன அடிச்சிட்டு பின்னால எங்க ஆள வாடுறாரு புண்ணியம். வரலாறு பாரு, அங்க வந்து நின்னுறாரு பாரு. எங்க இருக்காரு? உன்னை பார்க்க எங்க? தர்மராஜா என்ன கேட்கணும்? அப்பா, என்ன பாஜா? என்ன கேட்கணும்? சட்டி ஒண்ணு, பானை ஒண்ணு, சிப்பி ஒண்ணு, கட்ரா ஒண்ணு, அகுடு ஒண்ணு கேளுங்க. உண்டா? ஏமா புளிமத்தல்ல போய் துட்டாங்கன்னா படுத்துக்கலாம். என்ன கேட்கறதம்மா? என்ன சொல்லிக்கிறாரு? ஏமா நாம போகக்கூடிய இடம் எங்க? பெரிய ராஜா இடம் தூது போறோம். ஆமா. அதனால அங்க என்ன கேட்கணும் நமக்கு ஒரு முடிவான வாக்கு தெரியல. இப்பதான் சொன்னாரு அத்த ராஜ்யம் 56 பேர் பாதி 28 வாங்கி வந்து சொல்லிட்டாரு. இப்ப வந்து இந்த வெங்காயத்துல வேற என்ன கேட்கணும்? கலர் என்ன? சரி, அதையும் முடிவு தெரியலன்னா என்ன செய்யுது? அங்கிள் சொல்லுங்க. எது? என்னது? முடிவா சொல்லுங்க. என்னன்னு? ஐயா நீ தூது தேவே அந்தராஜ்யமதை பாடுவார் கூட அந்த ராஜா கேட்கிறேன். ஓடிந்தால் பெற்றுக் கொண்டு வருகிறேன். ஆதாயும் அவன் பாடா நாகில் நான் வேற என்ன கேட்பாடு? சுவாமிகள் ஒரு அத்த ராஜ்யம் தாராளமா கொடுப்பான். அத்த ராஜ்யனா? அது மட்டும் இல்ல, இங்கிருந்து உலகமாமணி போனார், அங்கிருந்து சத்தியமாமணி வந்தார். நாடாண்டவர் நாடே, காடாண்டவர் காடே முடிவு தெரிஞ்சு போச்சு. உண்மை. அதனால அத்த ராஜ்யம் கொடுக்க மாட்டான். அத்த ராஜ்யம் கொடுப்பாரு தான் சொல்லணும். அதான் ஒரு முறை. கொடுக்க மாட்டான். சாமி வேற என்ன? எங்களுக்கு தேவையான அத்த ராஜ்யம் 28 நாடு வாங்கியாங்க. சரி, அவர் சொன்னது போல கேட்கலாம். இந்த பக்கம் போனா சரியா இல்ல. இந்த பக்கம் போலாமா? ஒருவேளை அதை கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டா வேற என்ன கேட்பது? என்ன சொன்னா? நீ எத்தாவது இங்க வச்சுக்கிற காலா? இட வாழ்க்கை, குறை வாழ்க்கை, வண்ணார் வாழ்க்கை, இந்த 3 ஹைகோர்ட் போனா கூட தெரியாதா? இட வாழ்க்கை காட்டுறேன். இரு இப்ப நாடு உருக உருக போறான். 93 மைல் போய் திரும்பி பார்த்தா புண்ணியம் வந்துட்டுக்கிறேன். இரு உருக உருக போறான் நாடு. இல்ல. இருங்க உருக போறான். இல்ல. தாயாதி அண்ணன் தம்பி பங்காளி தாராளமா கொடுப்பான். ஒரு வேண்டாம் கொடுப்பாங்க 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 கொடுக்க மாட்டான். கொடுப்பாங்க கொடுப்பாங்க. கொடுக்க மாட்டான். ஏண்டா நான் நல்ல சகமா தானே பார்த்து விட்டுவானே. நல்ல சகம் தான் பாக்கிறேன். எந்த சகல பார்த்தேன்? 93 மைல் போய் திரும்பி பாக்குறாங்க. ஓடிட்டாங்க போய். எத்தனை மைல்? 93 மைல். ஐயா நீ தூது தேவே ஆதாயும் அவன் கோடானாயே
ஐந்து பட்டணமாகிரும் ஏழும் சுவாமி ராஜா கொடுக்காவிட்டாலும் 5 பட்டணமாக கொடுக்கும் என்று கேட்கிறேன். கொடுத்தால் பெற்றுக் கொண்டு வருகிறேன். அதையும் அவன் பட்டணம் அது என்னென்ன பட்டணம் என்றால் ஐவந்தி வனந்தம் ஜெயந்தம் இந்திரபிரந்தம் மிருகந்தம். என்ன பட்டம் என்றால் ஐவந்தி வனந்தம் ஜெயந்தம் மிருகந்தம் இந்திரபிரந்தம் 5 பட்டணத்தை உங்களுக்கு கொடுத்துவிட்டு அந்த 100 பேர் என்ன வேலை செய்வார்? பட்டணம் 5 பட்டணம் 56 நாடு. அதுல அண்ணன் தம்பி பாகத்துல இவங்க கேக்குறாங்க 5 பட்டணம் கேக்குறாங்க. இவங்க 5 பேருக்கு 5 கொடுத்துறாங்கன்னா அந்த 100 பேர் என்ன செய்வாங்க? மிகுதி 51 நாடு தான் இருக்குது. அவங்க இருக்குது 100 பேர். 51 பேருக்கு 51 நாடு போனா மீதி 49 பேர் என்ன செய்யலாம் தெரியுமா? என்ன செய்யலாம்? ரோடு ஓரமா ஷேவிங் கடை வச்சுக்கலாம்ன்றாங்க. ஒரு பாபர் சாப்பு. ஆமா ராஜா போய் அந்த கடை வைக்காமா? துட்டே செலவு இல்லாத கடை அது ஒண்ணுதான். வருமானம் மட்டும் அதிகம். 1 ரூபாய் பிளேட் 3 ரூபாய் பிளேட் 2 ரூபாய் பிளேட் இருந்தா போதும். முடிஞ்சு போகுது லாபம். அந்த கடை வச்சுக்கலாம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. போய் வாங்க 5 பட்டணம் கேளுங்க அது போதுங்க எங்களுக்கு. ஓஹோ போய் வாங்க மாமா. சரி உங்க இஷ்டமா போய் வாங்க. சரி இந்த பக்கம் போனா சரியா இல்ல? இந்த பக்கம் போலாமா? என்னப்பா ஏப்பா ஒரு முடிவு நமக்கு தெரியும். நல்லா முடிவு தெரியணும் அப்படின்னாக்கா என்னையா முன்ன போக சொல்றீங்க நீங்க? நீ முன்ன போனா அப்படின்னா துணையோடெல்லாம் நெடுவடி ஏகல் என்று இருப்பார். ஆமா எனக்கு ஒரு துணையாடு இருக்க. என்ன மாதிரி ஒரு துணை வேற யாரும் உனக்கு கிடைக்க மாட்டாங்க. அதனால தான் உன்னை அழைத்து வரேன். சரி சரி ஆகட்டும். போய் கேளுங்க. ஒருவேளை அதே உனக்கு மாட்டேன்ட்டான். உடம்பு சூடாய் போகுது. அதனால தண்ணியில இங்க மூழ்கி அங்க போய் இருக்குது. அது நீர் கோழி கொண்டாந்து போடுங்க அப்படின்றாரு. நீ சொல்றது நீர் கோழி. அவரு அவர் சொல்வது நீர் போய். எனக்கு நீர் போயின்னு தான் கேட்டு. நீர் என்றால் மரியாதையோடு என்னை குறித்தது. ஓ நீர். அதனால இங்க இருந்து நீ போய் பத்திரபுரம். வேற யாரும் போக கூடாது. நீயே போய் என்ன குறிப்பிட்டு உரைக்கிறார். நீர் போய் 5 சிற்றூராகிரும் சேலும் சாமி. பாண்டவாளுக்கு உண்டான ராஜா வர்க்காவிட்டாலும் 5 சிற்றூராகிற கொடும் என்று கேட்கிறேன். கொடுத்தால் பெற்றுக் கொண்டு வருகிறேன். அதையும் அவன் சின்ன சின்ன ஊர் 56 நாட்டிலே பேர்பாடு 28 ராஜ்யம் உள்ள பாண்டவர்கள் 5 நகரம் தேவை கிடையாது. 5 சின்ன சின்ன ஊர். இந்த மாவட்டம் மாதிரி பெரிய ஊர் கிடையாது. சிற்றூர்னா எனக்கு சின்ன ஊர்ல இந்த பக்கத்துல ஒரு 10 ஊர் 10 வீடு 15 வீடு 20 வீடு தான் இருக்கும். அம்மா வீடு கூட இருக்க கூடாதுங்க. 5 வீடு 6 வீடு இருக்கணும். உங்க பக்கம் தான் இருக்குது. ஆனா சைக்கிள் கூட அந்த ஊருக்கு
போவாது பெரப்பு மேல தான் நடந்து போனோம். அந்த மாதிரி ஊர் என்ன ஊர் தெரியுமா? எங்க ஊர் பக்கத்துல சொல்லு பாபா. கோணமாடை, கொசு மாடை, ஜம்பு ஆடை, அப்படி ஒரு 5 ஊர் இருக்குதாங்க. அந்த மாதிரி பெரப்பு மேல நடந்து போற ஊரா பார்த்து வாங்கி இந்த பக்கமான மாவட்டக்கா தெரியாதுங்க. பிள்ளாஞ்சி போட்டு மடமேடு வெங்கச்சேரி அதை பார்க்கும் கடம்பு ஆத்துக்கார வருமே ஆனா 10 குச்சி தான் இருக்கும். ஆனா 5 கட்சியா இருக்கும். அங்க கோணமாடன்னு ஒரு ஊரு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 ஊடுக்குது. 10 வருஷம் போய் பார்த்தா 8 ஊடு தாங்க. 2 வளரல, 2 குறைஞ்சிங்குது. அந்த மாதிரி ஊரா வாங்கி கொடுத்துருவோம். அதே மாதிரி கண்டிப்பா கொடுப்பான். இல்லைன்னா சொல்ல மாட்டான். தாராளமா கொடுப்பான். உண்மையா கொடுப்பான். ஒரே இல்லைன்ட்டா. ஒருவேளை இல்லைன்ட்டா. போன குடும்ப காட்டுற எனக்கே கோவம் வருதுங்க. உள்ளாம போவாதா? கொடுப்பான் கொடுப்பான். கொடுப்பான்பா. அண்ணன் தம்பி சொத்து, தாயாதி பாகம், பங்காளி சொத்து கண்டிப்பா கொடுப்பான். தாராளமாக கொடுப்பான். இல்லனே சொல்ல மாட்டான். ஒரு காலம் இல்ல சொல்லிட்டான். ஈசனி மூட்டை வேற ஊசி குட மாட்டேங்குது. நான் என்ன பண்ணி? ஈசனி மூட்டை ஊசி குட மாட்டேங்குது. சாமி ஊசி போற சாப்பாடு. மைத்துனா என்னங்க? என் தம்பி துரியோதன நல்லவன் சாமியே. நல்லவன் நீங்க போய் நாடு கேட்டா அவன் கொடுப்பான் சாமி. நான் பலமுறையாக எடுத்துரைக்கிறேனே, உங்களுக்கு ஏற்கவில்லையா? ஏங்க கொடுப்பான். கொடுக்க மாட்டான். கொடுக்க மாட்டான். நல்ல புண்ணியம் இந்த மாதிரி கொடுப்பான். உன்ன மாதிரி புண்ணியம் ஊருக்கு ஒரு ஆள் இருந்தா ஒரே மாசத்துல ஒரு தெருவும் தனித்தனி ஊரா கூட இருப்போம். நான் என்ன தவறு பண்ணிட்டேன்? புண்ணியானு போய் கொடுப்பான் போய் கொடுக்க மாட்டான்னு அவர் வாயிலே சொல்ல வைக்கிறியா? கொடுப்பான்னு சொன்னா கொடுப்பானாரு. கொடுக்க மாட்டான்னா அவரு அப்படி சொல்றாரு. கொடுக்க மாட்டான். அவரு தெரிஞ்சு அவனுக்கு தெரியல ஒன்னும். உனக்கே தெரியல. நமக்கு தெரியல. அவரு தெரிஞ்சு முன்னாடி கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சு. சரி கேளு. மாமா அடிய கொடுக்காவிட்டால் அவர்தான் போறாரு. 5 சிற்றூரும் இல்லை என்றால் வேற என்ன கேட்பது? நான் சொல்லிதான் தெரியணுமா? பகவானுக்கு தெரியாது கட்டி காட்டுங்கிறாரு. நீர் போய் 5 வீடாகி பாண்டவார் குண்டானத்தை ராஜா கொடுக்காவிட்டாரு. அந்த பட்டம் கொடுக்காவிட்டாரு. 5 சிற்று கொடுக்காவிட்டாலும் 5 வீடு ஆயிரம் கொடு வந்து கேட்கிறேன். கொடுத்தால் பெற்றுக் கொண்டு வருகிறேன். அதையும் அவன் நான் வேறு அதாவது மெட்டு வீடு கிடையாது, மாடி வீடு கிடையாது, தூரத்து வீடு கிடையாது, தட்டு வீடு கிடையாது. சும்மா குத்துகால் உச்ச ஒரு ஆண்டியா ஒன்னடி தங்கலாம். அது வீடு சிம்பிளான வீடு. அந்த மாதிரி வீடு கூட வேணுங்க. நான் சொல்ற மாதிரி வீட்டை வாங்கி கொடுங்க. எப்படி? சித்தூர் பக்கத்துல இருக்குது. சித்தூர் பக்கத்துல தெலுங்காவுல. தெலுங்குல? ஆமா. சுத்தி செவுரு இருக்கும், மேல கூம்பு மாதிரி கட்டி வச்சிட்டு இருப்பாங்க. அந்த வீட்டு உள்ள போனா எப்படி போகணும் தெரியுமா? அந்த மாதிரி போய் தான் உள்ள எழுந்துக்கணும். வெளியே வரணும் எப்படி வரணும் தெரியுமா? இந்த மாதிரி பத்துக்குங்க இப்படி வந்து அப்புறம் வெளியே இந்த மாதிரியாவது ஒரு 5 வீடு வாங்கி கொடுத்துருக்கணும். இதே போல சின்ன வீடா மகாராஜா இவரு உள்ள போகும்போது வீட்டை பிரிச்சுக்கணும், உள்ள போய் அப்புறம் வீட்டை கட்டிக்கணும், வெளியே வரும்போது பிரிச்சுக்கணும், வெளியே வந்து அப்புறம் வீட்டை கட்டிக்கணும். அப்படிப்பட்ட நீ சொல்வது போல சிம்பிளா சின்ன வீடா 5 வீடு கொடுப்பா சாமி. தாராளமா தருவான். கொடுப்பாங்க. இல்ல சொல்ல மாட்டேன். கொடுப்பான். கண்டிப்பா கொடுப்பான். கொடுப்பாங்க. கொடுக்க மாட்டான். கொடுக்க மாட்டான். அந்த நீ சன்னி மூட்டை கூட எனக்கு தெம்பா எடுத்து கூட போக மாட்டேன் புண்ணியம்.
இந்த கோவம் வருது எனக்கு என்ன ஆமா பேர் பண்ணி கோவம் வருது உனக்கு ஏமா நான் கொடுப்பான் இங்கே அத்துங்கறியா நீ ஏமா அத்துக்கு இல்ல அண்ணன் தம்பி பாவங்க ராஜாங்க நம்மள மாதிரி சாதாரண ஆளு யார் நீங்க அண்ணன் தம்பி தாயாதி பங்காளி உடன்பிறப்பு கண்டிப்பா தருவான் ஒரு இல்லைன்ட்டான் இப்போ 10 விசில் அடிச்சு உன்னை 10 விசில் அடிப்போன்னு எனக்கு தெரியாது என்ன கோவம் வருது ஒண்ணு நீ போய் கேக்குறியா இல்ல என்ன நீ என்ன பண்ண நல்ல ஒண்ணு நான் பார்த்துட்டு வந்துடுறேன் என்னது நாட்டியா எனக்கு சொந்தக்காரர் நிறைய அவங்கள வச்சு கேட்பேன் நானு அடி அங்கே பாத்தியமா யாரு எங்க அம்மாளுக்கு ஓர வச்சுக்கு மூத்தா இருக்கு நாத்தா இருக்கு சித்தாத்தா இருக்கு அக்கா பேரு பேச்சு பெத்தா அவங்க பொண்ணுக்கு இவ்வளவு நெருக்கமா இவ்வளவு சுருக்கமா பாத்தியமா சொல்றியா போனா எனக்கு பர்சன்ட் ஒன்று கொடுத்து கூட ஆளே கிடையாதுங்க அதான் நீட்டி விளக்கமா சொல்றியா மாம்பழம் இருந்து மாங்காய் கூட்டு வரைக்கும் அவ்வளவு சொந்தக்கார இருக்கிறாங்க எனக்கு கொடுப்பாமா கொடுப்பான் கண்டிப்பா கொடுப்பான் இல்லைன்ட்டான் கொடுப்பாங்க ஏங்க கொடுப்பாங்க என்னங்க நான் எங்க என்ன பரிசோதிக்கலாம் நீ அண்ணா இல்ல நான் ஒரு தர்மராஜாவாக வாழ்ந்து வந்தவன் இப்போ ஏதோ என்னுடைய போராத நேரம் இப்ப கெட்டு போக காலம் வந்துச்சு இல்லங்க இல்ல நான் நல்லா வாழணும் நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா நினைக்கிறேன் அதெல்லாம் நீங்க போங்க அவன் கொடுக்குறான் போறேன் போ கேக்குறேன் போ கொடுப்பான் கொடுப்பான் கொடுப்பானா கொடுப்பான் கொடுப்பானா கொடுப்பான் கொடுப்பானுங்க கொடுப்பான் திரும்ப இன்னாங்க எங்க என் வாயிலேருந்து இன்னாங்க இப்படி சொன்னா எப்படிங்க அது அண்ணா கேட்டார்னா உனக்கு தம்பி துரியோக மகாராஜா கண்டிப்பா கொடுப்பா அண்ணா கேட்டாரே என்று பாசத்தோடு வருவாங்க ஐந்தடி மண்ணாயிரம் ஆண்டுவார் கொண்டாட அந்த ராஜ்யம் கொடுமணி கேட்கிறேன் அது மக்களாக கொடுமணி கேட்கிறேன் அது சித்தராக கொடுமணி கேட்கிறேன் அது வீடாக கொடுமணி கேட்கிறேன் ஐந்தடி மண்ணாக கொடுமணி கேட்கிறேன் ஐந்தடி மண் கொடுத்தால் கடகால் எப்படி கட்டுவது சுவர் எப்படி எழுப்பது கூரை எப்படி கட்டுவது அது குடி எப்படி எப்படி கடகால் வெட்டுறது கட்டபாரு 6 அடி அது எப்படி வெட்டுறது 6 அடி கட்டபாரு எடுத்து 5 அடியில் போட்டா பக்கத்து மண்ணில் போய் 1 அடி பேரும் அச்சாயா அவன் அண்டை வெட்டும் போது அவன் விரப்ப வெட்டினான்னா அவன் விரப்ப வெட்ட மாட்டான் கத்தி எடுத்து வந்து அவன் கைத்து வெட்டுவான் மண்ணு ஆசை அப்பேற்பட்ட பொல்லாத ஆசை இவரு என்ன 5 அடி கொடுத்தாட்டா 5 அடி வச்சு என்ன பண்றது கடகால் வெட்டுறதா சுவர் எழுப்புறதா கூரை எப்படி கட்டுறது கொடி எப்படி புகழ்வது பைத்தியமானியா மாமா நான் சொல்வதை நீங்க நன்றா கவனிக்கலையா இல்லையா நாங்க தம்பியான் தம்பி மாற 5 பேர் அல்லவா ஆய்வார்கள் ஐவருக்கும் ஒவ்வொருவருக்காக உங்க பாதத்தினால 5 அடி மண்ணு அப்படின்னா 5 பேருக்கு எத்தனை அடி ஆச்சு 25 அந்த 25 அடி ஒவ்வொருத்தருக்கு 5 அடி பகவானே உங்க இவருடைய பாதத்தால சொல்றாருன்னா துரியனை பார்த்து 5 அடி மண் கேட்க அவன் கொடுக்கின்றேன் என்று வாக்களித்த பிறகு ஒரு ஆளுக்கு 5 அடி 5 பேருக்கு 5 25 அடி மண் முதல்ல 5 அடின்னு கேளுங்க 5 அடி தானே கொடுக்க இசைந்தார் பெருகல் குறி போட்டு ஆளுக்கு 5 25 இவர் ஏன் கோயில் ரூபா போட்டு மக்க வச்சீங்க கூட்டலாம் தான் 5 5 10 பெருக்கலாம் தான் 5 25 5 பேர் தானே சாயங்காலம் வேணா இல்ல பேசா ஒரு வீடு கட்டலாம் மற்றவங்க எல்லாம் ஊர் தேர்த்து ரூபா போய் வராங்க இவர் மட்டும் உள்ளவே மைக்குங்கிறார் முழுக்கே உணவு கத்து கொடுக்குறாரு கொஞ்சம் அப்ப பேர் போட்டு சாமாத்தியமான தான் ரெண்டாம் கட்டம் பார்த்தா எவ்வளவு சாமாத்தியம் பாத்தியா சாமி சாமி நேரமா அதுக்கு போயாங்க போயாங்க என்னப்பா என்னதான் பண்றது வாயில வயிற்றுல வச்சுக்கலாமான்னு பாக்குறேன் வாயில பேச்சு வச்சுக்க போறியா ஏன்பா அவருக்கு அவ்வளவு கஷ்டம் பண்ணிக்கிறேன் 1 2ல 1 முட்டி போனா உனக்கு இஷ்டம் நடக்கிறியா ஜாங்க
ஜாங்க இல்லப்பா பங்காளி பாகமா ஓஹோ. எப்படியே இருக்கும்பா. இங்கேயே என்ன வந்து நம்ம யாரு ஒரு சாப்பாடு சந்தி ஆமா வரமா ஒரு வேலை சாப்பிட போறோமா போயிட்டே இருக்க போறோம். நம்ம சந்தி நகர்ந்து என்னையா போய் ஒரு சந்தி பேச்சு ஒரு பேச்சுக்கு நான் கதிகார் பையன் ஒரு பேச்சுக்கு ஆ, ஆனா அவங்க யாரு அவங்க அண்ணன் தம்பி பங்காளிங்க. ஒரே குடும்பம் ஒரே சொந்தம் ஒரே உறவு கண்டிப்பா கொடுப்பான் ஒரே இல்லைன்னு மைத்துனா என்னங்க என் வார்த்தையை கேட்டு நீங்க போங்க. ஆ. என் தம்பி துரியோதன இந்த அண்ணனுக்காக அவன் கொடுப்பாங்க. கொடுப்பாங்க நீதான் சொல்லி நடக்கணும் நீங்க சொல்றீங்க தர்மராஜா பொறுமையில சிறந்தவர் தர்மத்தில் மிகுந்தவர் அவருக்கு அண்ணன் பங்காளி கண்டிப்பா கொடுப்பான். ஒரு வேலை இல்லைன்னு சொல்லிட்டா நான் என்ன கேட்கறது. இந்த தர்மம் இந்த அண்ணன் மீது அவனுக்கு ரொம்ப பாசம் அதிகங்க. அண்ணா அந்த ஆள் கொடுக்குறாம இருந்தா உண்மையா வாரேன்னு கொட்டிக்கிறாங்க அங்க ஆசமும் வேஷமும் நாங்க சென்றாதானே எனக்கு தெரியும். மைத்துனா மைத்துனா என்னங்க என்னங்க ஏங்க இவ்வளவு கஷ்டமா சொல்றீங்க. ஆதையும் வேவல் கோடானாகிய மைத்துனா நான் என் மனதில் உள்ளதை சொல்லலாம் என்று பார்த்தால் என்னுடைய நாவானது இடம் தரவில்லை மாமா. உனது நாவு தடுமாறுகிறதா? சொல்லலாம்னு பார்த்தா சொல்ல முடியலையா நான் என்ன செய்வேன்? தடுமாறுகிறதா? ஆமா மாமா. தடமாற்றம் என்பது வேண்டாம். தைரியத்தோடு என்னை மனதில் நினைத்து தைரியமா சொல்லுங்க தைரியமா சொல்லுங்க தைரியமா சொல்லுங்க. ஆதையும் வேவல் கோடானாகிய இவ்வளவு நேரம் நீ சொல்லாம தான் இருந்தேன் பகவான் கை மாறல எப்போ பட்டுதோ உண்டானப்பட்ட கடவுள் கை எப்போ தர்மராஜா மார்பில பட்டுதோ இப்பதான் உண்மையான உள்ளதே வெளியே வரப்போது இவன் சொல்லக்கூடாதுன்னு தான் பேசா லூஸ்ல வரும். இப்ப கக்க போறாரு பாரு மைத்துனா மைத்துனா ஆதையும் வேவல் கோடானாகிய போருக்கு கை தட்டி வாழ்க சாமி. அடர்த்தியாக உரைத்தீர் அல்லவா போருக்கு கை தட்டி வார் என்று. அதற்கு ஒப்புக்கொண்டால் உங்களுக்கு நிகர் யாருமே இல்லை. அதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் ஆகாயவாணி பூமாதேவி மண்ணின் அறிய சமய நீங்க சத்தியமிட்டு நிலைப்படுத்தி சொல்லுங்க. மைத்துனா மைத்துனா கை தட்டுவான்னு சொல்லிவிடாரு கை தட்டு வந்த பிறகு ஏன் கை தட்டு வந்து மறுத்தும் பேசுவார் அதனால்தான் ஆகாயவாணி பூமாதேவி மண்ணின் அறிய சபையோர் அறிய சத்தியமிட்டு நிலைப்படுத்தி உறுதிப்பட்டு சொல்லணும். சாட்சி வைத்து சொல்லணும் சொல்லுங்க. இதுவே நிலை இதுவே மனம் எந்தான் மனதிலே அயலா. இதுவே நிலை இதுவே மனம் எந்தான் மனதிலே அயலா.
சத்தியமிட்டு சொல்கிறேன், நீங்கள் சென்று போருக்கு கை தட்டி வரங்க. இப்படி கல்லோயிரு இந்த யோஜனை சரியான யோஜனை. இதற்கு நிகர் யாருமே இல்லை. அப்படியா? ஆனால் நான் சென்று துரியனை கண்டு எப்படி கேட்பேன் தெரியுமா? எப்படி? போனதெல்லாம் போக அதையெல்லாம் அவள் மனதை நினைக்கவில்லை. போனதெல்லாம் போகட்டும், எல்லாம் மன்னன், எல்லாம் தம்பி, எல்லாம் ஒன்று என்று ஒற்றுமையாக ஒரு மனமாக நினைக்கின்றார். அதற்காக கொடுமை என்று கேட்பேன். அப்படிதான் கேட்கணும். அதற்கும் அவன் இசைய மாட்டான். அப்படி கேட்டு அவன் இசைய மாட்டான் என்றால் வேற என்ன கேட்பீங்க? மறுமுறை என்ன கேட்பேன்? ஆதியில் சொல்லியான் மறந்தான் தீர்மான பத்திரிகை எழுதி அஸ்தமா இடத்திலே பொதுகட்டின அல்லவா? அதுக்காக கொடுமை என்று கேட்பேன். அதற்கும் அவன் செய்ய மாட்டான். அப்படி இல்லைன்னா மறுமுறை என்ன கேட்பேன்? இருந்தாரா
உங்களை எதிர்த்து போர் செய்து உங்களை கொன்று வெற்றி பெற்று அதன் பிறகு நாட்டை ஆள தயாரா காத்திருக்கிறார் என்று பயமுறுத்துவேன். அதுக்கு செய்ய மாட்டான். நான் போய் வரேன். இங்கே பேசிய விஷயத்தில் சகாதேவன் கவனியாத வண்ணமா இருக்கின்றான். அதாவது 4 பேர் ஆமா இங்க இருந்தாங்க. ஆனா அவர் மட்டும் தமக்கு என்ன ஒதுங்கி இருக்கிறோமோ ஒரு புறமா இருக்கின்றான், கவனியாத வண்ணமா. அதனால் சகாதேவனை கண்டு அதோ தெரியக்கூடிய நாகமாமணி உனது மைத்துனர் கண்ணபிரான் அழைத்து வருவ சொல்லிவிடு. இங்க இவங்க எதிரில் பேசக்கூடாது. ஆமா நாகமாமணி மண்டபத்தில் தான் பேசணும். அங்க தனி பேசணும். சரி, அங்க வர சொல்றேன். சரி, இன்னும் திருப்பூண்டி என்று சொல்லக்கூடிய தந்தை நாளிலே பெருமையாக வாழ்ந்து வரக்கூடியவர், இன்னும் TNEBA பணிபுரிக்கக்கூடியவர் எஸ் கந்தசாமி அர்ஜுன நாயுடு நாயுடுகார். எஸ் கந்தசாமி அர்ஜுன நாயுடு மருமக பிள்ளையா வழங்கக்கூடியவர், கந்தசாமி என்று சொல்லக்கூடியவர். இன்னும் நாடக தெருக்கூத்து ரசிகர். தர்மருக்காக 200 ரூபாய் கொடுக்கிறார். அன்னவருக்கு வணக்கம். நடும்புரை கிராமம் நடும்புரை சேர்ந்த தூதி மணிகால் வேலை செய்யக்கூடிய உலகத்திருவாளர் ஏகாம்பரம் என்று சொல்லுவர். ஆறுமுகம் என்று சொல்லக்கூடிய முருகன் பெருமான் கொண்டவர். நெடுமுறை கிராமத்திலே பெருமையோடு வந்திருக்கிறவர் ஆறுமுகம் என்று சொல்லக்கூடிய ஆறுமுகம் அடியே தரவனுக்காக 100 ரூபாயும், அடுத்து சகாலனுக்கும் விநாயகாதிக்காக 100 ரூபாயும், ஆக 200 ரூபாய் அன்பல் பார்க்கின்றார். அன்னவருக்கு அந்த ஆறுமுகம் வடபுற முருகப்பெருமான் அழைத்து நன்றி வணக்கம். ஏரிப்பட்டி நகரிலே சீரம் சிறப்போடு வாழ்ந்து வரக்கூடியவர், இன்னும் கன்னியம்மன் ஆலயத்திலே அருள்வாக்கு சொல்லக்கூடியவர், இன்னும் கன்னியம்மன் ஆலயத்திலே அருள்வாக்கு செய்ய சொல்லக்கூடியவர், எதிர்வாளர், நல்ல உள்ளம் கொண்டவர், பெரியார் அன்றைக்கு கல்யாணம் கட்டுவர் ஜெயபால் ஐயா அவருடைய பிள்ளையா வழங்கக்கூடிய அருள்வாக்கு சொல்லக்கூடிய பாஸ்கர் சாமியார் அருள்வாக்கு சொல்லக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவர், எங்கள் மாரியம்மன் நாடக வாழ்த்தி 201 ரூபாய் அன்பை பார்க்கின்றார். அன்னவருக்கு இன்னும் உப்பு வியாபாரம் செய்யக்கூடிய பாலகிருஷ்ணன் சொல்லக்கூடிய ஒருவர் ராஜா, இருவரும் சதியும் அதிகமாக நல்ல உள்ளம் கொண்டவர். இன்னும் பாலகிருஷ்ணன் எங்கள் மீது அன்பு பண்ண வைக்கக்கூடிய பாலகிருஷ்ணன், இன்னும் ராஜா, இருவரும் சதியுடைய இன்னும் அடுத்து பிரியாணிக்கு தேவநாத்துக்காக 25 ரூபாயும், இன்னும் முருகாசிரியர் கிருஷ்ணானிக்கு அன்னவருக்காக 25 ரூபாயும், எனக்காக 25 ரூபாயும். அதே போல அந்த பாலகிருஷ்ணன் ராதா என்று இருவரும் சேர்ந்து முருகனானிக்கும் தேவநாத்திற்காக 100 ரூபாயும், முருகனாசிரியர் கிருஷ்ணானிக்கும் அன்னவருக்காக 100 ரூபாயும், அடியனுக்காக 100 ரூபாயும், விநாயகர் என்பவர் சகாதரனுக்கு அன்னவருக்காக 100 ரூபாயும், நாடகமனுக்காக 100 ரூபாயும், ஆக 500 ரூபாய் அன்பல் பார்க்கின்றார். அன்னவருக்கு எம்பெருமான் அவருக்கென வெடிப்பு நன்றி கொடுக்கலாம். இன்னும் எப்படி என்றால் திருக்காலி மேடு என்று சொல்லக்கூடிய நகரிலே சீரும் சிறப்போடு வந்தவர் வீராசாமி நாயக்கர், நாடக நடிகர், நாடக ஆசிரியர் வீராசாமி நாயக்கர் பிள்ளையார் இளங்கோவன் என்பவர் நாகப்பன் என்று சொல்லக்கூடிய என்பவர் நாகப்பன் என்று சொல்லி நாகப்பன் நாயக்கர் அவருடைய மகனாகக்கூடிய இளங்கோவன் நாயக்கர் உயர்திருவாளர், இளங்கோவன் என்று சொல்லக்கூடிய உயர்திருவாளர் மாரியம்மன் நாடக வார்த்தை 50 ரூபாய் கொடுத்தா சுபோதியம் கொடுக்கலாம்.